திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடிப்பல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நடைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. வேறுபட்ட குருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவசிவ சிவசிவம். பொழுதும் சொக்கநாத வெண்பா ஆரம்பித்தது நம்முடைய வணக்கம். சேகரத்தின் உச்சியின் மேல் செந்தேனுக்கு இச்சித்தே போக வசமாகுமோ போகாதா தாகம் மிக உறவே உள்ளத்தில் வேண்டில் உன்றான் செந்தேன் அகமுருமோ சொக்கனான் தேன் அகமுருமோ சொக்கனான். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலும் நம்முடைய குருநாதருடைய பெரும் கருணையினாலும் நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனை அமர்விலே அருள் பத்து அப்படிங்கிற அந்த அந்த பதிகத்தை சிந்திக்கிறோம். 29வது பதிகம் இதை சிந்திக்கிறோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 360வது அமர்வு. நாம இப்போ இருக்கிறது 360வது அமர்வு. இந்த வகையிலே நாம் கிட்டத்தட்ட 4 வருடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 4 வருடம் ஆகிவிட்டது. இந்த 4 வருடத்துல எத்தனை பதிகம் சிந்திச்சிருப்போம் அப்படின்னா, மிஞ்சி போனா ஒரு 10 பதிகங்கள் சிந்திச்சிருப்போம். அவ்வளவுதான். 10ல இருந்து 15 பதிகங்களுக்குள்ளதான் சிந்திச்சிருப்போம் 4 வருடங்களா. ஒரு பதிகம் மட்டுமே 6 மாதத்துல இருந்து 7 மாதமா ஓடிட்டு இருக்கு. ஒரு பாடல் கூட சில சமயம் அது ஒரு 8 அமர்வுகளை கூட தொட்டிருக்கு. இது எல்லாமே குருநாதருடைய பெரும் கருணை தான். மணிவாசக பெருமான் அடித்த அந்த திருவாசகத்தை குருநாதர் உணர்த்த அடியேன் இங்க கூறுறேனே தவிர, அடிநாயேனுக்குன்னு எந்த தனித்தகுதியும் திருவாசகத்தை பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அடியார்கள் சபையில அடியேன் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குருநாதர் உணர்த்த செய்கின்ற ஒரு பெரும் கருணையான காரியம்தான் இந்த அருள் பத்து அப்படிங்கிறத. போன அமர்வுல அதனுடைய முன்னுரையை பார்த்தோம். அருள்னா என்ன, இந்த அருள் பத்து எதை தரப்போகின்றது. இந்த அருள் பத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த பதிகம் என்பது யாத்திரை பத்து. யாத்திரை பத்துல நாம் எல்லாம் சிவபுரம் செல்வதற்காக மணிவாசக பெருமான் நம்மளுடைய மனதையும் ஆன்மாவையும் தயார் செய்து அந்த சிவபுரத்தினுடைய அணியார் கதவு திறந்திருக்கின்ற அந்த இடத்துல நம்ம நிக்க வச்சுட்டாரு. இனி உள்ள போவது என்பது நம்மளுடைய கடமை. அங்க உள்ளே சென்று சிவத்தை அனுபவிப்பது என்பது நம்மளுடைய உரிமை. நம்முடைய கடமை என்ன அப்படின்னா சிவபுரம் செல்வது நம்முடைய கடமை. நம்முடைய உரிமை என்ன அப்படின்னா சிவபெருமானை ஆழ்ந்து அகன்று அவனை அனுபவிப்பது நம்முடைய உரிமை. எல்லாரும் சிவத்தை நாம அப்படியே சிவபெருமானை நம்ம அப்படியே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ கேட்கிற பொருளை தர்ற ஒரு ஏடிஎம் மிஷினா நினைச்சுக்கிறோம். ஏதோ ஏடிஎம் மிஷின் போட்டு ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணி 4 நம்பர் தட்டினா உள்ள இருக்கிற பணம் வர்ற மாதிரி அப்படி கேட்கின்றதை கொடுக்கின்றவனாக இருக்கின்ற இடத்துல இருக்கிறது பெருமான் இருக்கான். அதையும் செய்யறான். ஆனா அதையும் மீறி அந்த மொத்த வடிவத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் என்பவன்
அவன் நாம் கேட்கின்றதை தருகின்ற ஆற்றலும் பெற்றவன், நாம் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் பெற்றவன் சிவபெருமான். அது ஏற்கனவே பார்க்கிறோம். இந்த அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அருள் பத்துக்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மகா மாய சுத்தி. மகா மாயையை சுத்தி செய்வது. சுத்தி செய்வது. சுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுத்தம் என்றால் இல்லாமல் செய்வது. அதுதான் சுத்தம். சுத்தம் என்னது? இல்லாமல் செய்வது அல்லது பரிபக்குவமாக மாற்றுவது. கையில காசே இல்ல, என்ன சொல்லுவோம்? நம்ம கையில காசே இல்ல, யாராவது காசு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்கிட்ட சுத்தம் சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் அகன்று விட்டது, ஒரு தம்படி அளவு கூட இல்லாம முழுவதுமாக அகழுதலுக்கு பேரு சுத்தம்னு சொல்லுவோம். நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய சமயத்துக்கு, சைவ சமயத்துக்கு நிறைய சைவ சமயம் உண்டு. நிறைய சமவாத சைவம், அப்புறம் சிவ சமவாத ஐக்கிய சைவம் அப்படின்னு நிறைய வசந்தாமா நம்ம இருக்கிறோம்ல, இப்ப இருக்கிறவங்க சைவம். நம்ம நால்வர் பெருமக்கள் காட்டிய சைவத்துல, பன்னிரு திருமுறையை ஒட்டி அந்த சைவத்துல இருக்கிறோம் இல்லையா? இந்த சைவத்துக்கு என்னன்னு பேரு? இந்த சைவத்துக்கு என்னன்னு பேரு அப்படின்னா, அந்த சைவத்துக்கு சுத்த அத்துவித சைவ சமயம், சுத்தாத்வித சைவம்னு பேரு. நம்ம இப்ப இருக்கிறோம் இல்லையா, இந்த சைவத்துக்கு பேரு சுத்தாத்வித சைவம். இந்த அத்துவிதம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட நிறைய பேர் சொன்னாங்க. சங்கரர் சொன்னாரு, மாத்துவர் சொன்னாரு. அதை தாண்டி நிறைய அருளாளர்கள் அந்த அந்த அத்துவிதத்துக்கு நிறைய பொருள் சொன்னாங்க. அவங்க சொன்ன எந்த பொருளும் இல்ல, அது பேர் தான் சுத்தம். யாரு? சங்கரர் சொன்ன சைவமும் அத்தாத்விதமும் இல்ல, அப்புறம் நம்ம மாத்துவர் சொன்னதும் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சைவத்தை பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா, அத்துவிதத்தை பத்தி பேசியிருக்காங்க இல்லையா. அவங்க சொன்ன எந்த அத்துவிதமும், அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட் கூட இல்லைன்னு சொல்றோம். அது பேர் தான் சுத்தம் சொல்றோம். சுத்தாத்வித சைவம், சுத்த அத்துவித சைவம். நம்ம வச்சிருக்கிற நம்ம சைவத்துக்கு பேரு சுத்த அத்வித சைவம். யாரும் அத்துவிதம்னா என்னன்னா, இரண்டு பொருள் இல்லைன்னு சொன்னாங்க. அது பேர் தான் அத்துவிதம். இரண்டு பொருள் இல்லை. ரெண்டு பொருள் இல்லைன்னா எத்தனை பொருள் இருக்கலாம்? ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு பொருள் இல்ல, ஒரு பொருள் தான் அப்படின்னாரு. யாரு? ஆதிசங்கரர். பிரம்மம் ஒக்கட்டே, ஒரு பொருள் தான். எந்த பொருள்? ஒரே பொருள் தான். அது பொருள் தான் பிறக்குது, அந்த பொருள் தான் போகுது, அந்த பொருள் தான் இறைவன்ட்ட. அப்ப இறைவன் அந்த ஒரே பொருள் தான் பிரம்மம், அதுதான் பிறக்குது, அதுதான் இறக்குது, திரும்ப பிரம்மத்துக்கிட்டே போயிடுது. அப்படி பிரம்மம் ஒக்கட்டேன்னு சொல்லி சொன்னது, அதுதான் முதல் முதல் அத்துவிதம். இன்னொருத்தர் சொன்னாரு ரெண்டு பொருள் இல்லை அப்படின்னா அது ஒரு பொருள்னு சொன்னாங்க. ரெண்டு பொருளை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு மேற்பட்ட பல பொருள்கள் இருக்குன்னு சொன்னாங்க. நாம மட்டும் என்ன சொல்றோம்னா 3 பொருள்கள் இருக்குன்னு சொல்றோம். ரெண்டு பொருள் இல்லதான், ஆனா 3 பொருள் இருக்கு. என்னன்னா பதி, பசு, பாசம்னு முப்பொருள் இருக்குன்னு சொல்லக்கூடிய சைவம். அதனால இது சுத்த அத்வித சைவம்னு பேரு. அப்போ சுத்தி, சுத்தம் அப்படின்னா என்னன்னா இல்லை என்று பொருள். மகாமாய சுத்தி அப்படின்னா என்னன்னா, மகாமாயையை இல்லாமல் செய்வது மகாமாய சுத்தி. நம்மளுடைய திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சுத்தி. திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்னது? திரோதானத்தை சுத்தி பண்றது. திரோதானமும் மறைப்பு தான், மாயையும் மறைப்பு தான். திரோதானமும் மறைப்பு தான். மாயை என்பது, திரோதானம் என்பது மாயையினுடைய ஒரு பகுதி. அது திரோதானம். மொத்த மாயையில இருக்கிற பேரு அது என்ன சொல்லுவோம் நம்ம? திரோதானம் என்பது மாயையினுடைய ஒரு பகுதி. ஏற்கனவே சொன்னோம், குயவன் பானை செய்யும் போது மொத்த மண்ணையும் எடுத்து செய்ய மாட்டான், கொஞ்சம் போல ஒரு மண் எடுத்து செய்வான் இல்லையா? அது அந்த பானைக்கு மட்டும். மிச்சம் இருக்கிற மண்ணெல்லாம் என்ன எப்ப யூஸ் பண்ணுவான்? மிச்சம் இருக்கிற மண்ணை எப்ப யூஸ் பண்ணுவான்? அடுத்த பொருள் செய்யும் போது அடுத்து ஒரு 2-4-5 நாள் கழிச்சு ஒரு பானை செய்யணும்னா கொஞ்சம் போல எடுத்து செய்வோம். அடுத்து 10 நாள் கழிச்சு எல்லா மண்ணையும் போட்டா சக்கரத்துல போட்டு சுத்துவான் குயவன்? இல்ல. அது போல மொத்த மண்ணுல இருந்து கொஞ்சம் போல மண் எடுக்கிறது போல மொத்த மாயையிலிருந்து கொஞ்சம் போல எடுக்கிறாருல சுவாமி, அதுக்கு பேர் தான் திரோதானம் சொல்றோம். அந்த திரோதானம் சுத்தி என்பது நமக்கு என்னன்னா 20வது பாட்டு நமக்கு திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தின்னு போட்டிருப்பாங்க. மேல பாத்தீங்கன்னா திரோதான சுத்தின்னு போட்டிருப்பாங்க. ஆனா 29வது பாடல்ல நமக்கு என்ன போட்டுருக்கான்? மகாமாய சுத்தி. மொத்த மண்ணையும் என்ன பண்ணிடுறோம்? மொத்த மண்ணையும், மொத்த மண்பாண்டம் செய்யற மொத்த மண்ணையும் சுத்தம் பண்ணிடுறோம், இல்லாம ஆக்கிறோம்.
அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு பொருளை பற்றி இருக்கணும். மொத்த மண்ணும் போயிடுச்சுன்னா அங்க சுத்தமான மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணுக்கு பேருதான் அருள்னு பேரு. அருள்னா என்னன்னா மாயை விலகும் போது கிடைக்கக்கூடியது அருள். திருவருள் திரோதானம் விலகுச்சு ஐயா, அப்படின்னா சுவாமி சுவாமி சொல்லுங்க. ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாமா ஐயா? சுத்தத்துக்கா ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். சுத்தத்துக்கு சொல்றீங்களா? ஆமாங்க, அருட்பத்து அந்த இதுக்கு மகாமாய சுத்தின் பண்றதுக்கு ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கறது எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். அதாவது நார்மலா சுத்தினா நம்ம சொல்லக்கூடிய பொருள் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஆமா. இப்போ குப்பையை சுத்தம் பண்ணணும், குப்பை அங்க இல்ல, ஆனா வேற பொருள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒன்றை தவிர அங்க பல பொருட்களும் இருக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, மகாமாயை சுத்தி ஆயிடுச்சுன்னா என்ன பொருள்லாம் இருக்கும் அந்த இடத்துல? மகாமாயை இல்ல, அப்ப ஒரு பொருள் தான் இருக்கானே அப்படி சொல்லக்கூடாது. மகாமாயை சுத்தி ஆயிடுச்சுன்னா அங்க பேரருள் சக்தி இருக்கு, இந்த ஆன்மா இருக்கு, பதியாகி இறைவனும் இருக்கான், 3 பொருள் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ சுத்தினா நாம சொல்ற பொருள் அங்க இல்லைன்னு அர்த்தம். அதை சுத்தி பண்ணு அப்படின்னா அந்த பொருளை அந்த இடத்துல நீக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணு கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, திரோதானத்தை சுத்தி பண்ணா திருவருள் கிடைக்கும். நல்லா கவனிங்க, திரோதானத்தை சுத்தி பண்ணா திருவருள் கிடைக்கும். மகாமாயை சுத்தி பண்ண என்ன கிடைக்கும்? பேரருள் கிடைக்கும். பேரருள் கிடைக்கும். அந்த திருவருள் கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும்? திரும்பவும் பானை செய்யறதுக்கு மண்ணு வரலாம். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க எல்லாரும், எல்லாரும் ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்க எல்லாருடைய திருமுக குறிப்பை நான் பாத்துக்கிறேன். எனக்கு அடியனுக்கு சரி எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு புவனேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா, ஜெகதீஸ்வரி அம்மா, சந்திரா அம்மா, ரஞ்சிதா மணி அம்மா, ஐயா மிதுன தேவி ஐடியில இருக்கக்கூடிய ஐயா அங்கவை சீனிவாசன் ஐயா, வசந்தா அம்மா, சந்திரா அம்மா, சுதா அம்மா, மகேஸ்வரி அம்மா, சாந்தமணி அம்மா, நடராஜன் ஐயா, ஜெகதீஸ்வரி அம்மா, எல்லாரும் எனக்கு தர்றாங்க. அடியல் செய்த பெரும் பிரேமா அம்மா தர்றாங்க. அடியல் செய்த பெரும் தவம் சாருமதி அம்மா, மகிழ்ச்சி சந்திராமணி நம்ம தர்றாங்க. மணிக்கணி சாமி திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம் சாமி. ஆக எல்லாரும் எனக்கு தெரியுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய திருமுக அந்த குறிப்பு எனக்கு பார்க்கும்போது அடியனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அடியன் செய்த தவம்னு நினைக்கிறேன். நாம பாத்தீங்களா, உங்களை பார்த்த உடனே மறந்துட்டேன் நான். எங்க விட்டேன், நீங்க தான் கூட்டவங்களே. திருவருள் கிடைக்குங்கய்யா, மகாமாயா சக்தி பேரருள் கிடைக்கும். ஆனா இன்னொன்னு என்ன சொல்லுங்க, அது தாண்டிட்டோமே. சிவகுமார் ஐயா திருவடி வணக்கம். அது தாண்டிட்டோமே, ஏதோ சொன்ன வந்தோமே. சரி பெருமான் கொடுக்கட்டும். எங்க பேரருள் சக்தியில என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க ஐயா? பேரருள் சக்தியில என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா, பேரருள் சக்தி அந்த இடத்துல நம்மளுடைய திரோதானம் அப்படிங்க. திரும்ப மண்ணு. அப்போ இப்போ திரோதானத்துக்கு அன்னைக்கு வச்ச மண்ணு, அந்த மண்ணை நீக்கிட்டோம்னா தெரியல, மகாமாயின்னு இருக்கக்கூடிய மொத்த மண்ணுல இருந்து இன்னொரு கொஞ்சம் மண் எடுத்து இன்னொரு தடவை சுத்திடுவார். யாரு? சாமி. இன்னொரு தடவை சுத்திடுவார். சுத்திட்டு என்ன ஆகும்? பானை வந்துடும். பானைன்றது நம்முடைய பிறவி. நம்ம பிறவி. அப்போ திருவருள் வந்ததுன்னா இந்த 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 பானை உடைஞ்சிரும். இன்னொரு தடவை பானை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இன்னொரு பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த பானை உடைஞ்சிரும். இந்த பிறவி வேரோட, பிறவி என்ற பொருளை வேரோட அழிக்கணும் அப்படின்னா பேரருள் நம்ம கிட்ட வரணும். அதுதான் நாம செய்ய வேண்டிய நம்மளுடைய விஷயம். பேரருள் நம்ம கிட்ட வரணும். அப்ப பேரருள் வரணும்னா மொத்த மாயையிலிருந்து நீங்க, குட்டி மாயையிலேயே நீங்க முடியல, இல்ல மொத்த மாயை விட்டு எப்படி நீங்கிறது? இந்த இருக்கு குட்டி மாயனா என்ன? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் அவங்க ஏதாவது சொல்லிட்டா அப்படியே உலகமே இடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துடுறோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா என்னதான் சொல்றேன். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உடனே என் பொண்ணு என்ன எடுத்து பாக்குறாங்க, நீ தானே அப்படி. நான் என்னத்தான் சொல்லிக்கிறாங்க, யாரையும் நான் சொல்லிக்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் சொல்றான், ஒரு குறைஞ்சது ஏதாவது ஒரு பொருள் கிடைக்காம போயிடுச்சுன்னா வாடி வதங்கிறது. அப்புறம் இந்த பொருள் நான் ஒரு நினைச்சிருக்கோம், அது கிடைக்கிறேன்னா வாடி வதங்கிறது. இந்த வெகுளி நோய் நம்மளை அப்படியே பற்றி கொண்டே இருக்கின்றது. சின்ன மாயையிலேயே நம்மளால மீடேற முடியல. இல்ல என்ன பேசுங்க, எத்தனை முறை நம்ம திருவாசகம் பேசினாலும் ஏதோ ஒரு இடத்துல, ஆனா முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் மாறிக்கும். அது நம்ம
100% சொல்றேன். முன்னாடி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படியே உருண்டு பண்றதுல உருண்டு அழுதாலும் அழுகிற நேரம் குறைஞ்சிரும்ல 10 நிமிஷம். ஆமா இல்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்கானே ஆனந்த், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்கானே, ஆமா இல்ல இதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம கொஞ்சம் உருண்டாலும் ரொம்ப நேரம் உருள்றத நேரத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். அது நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆனா அந்த உடைகிற தன்மை இருக்கத்தான் செய்யுது. அதனால ஆனா உடைஞ்சிட்டு திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட. அது இந்த திருவாசக சிந்தனை குருநாதர் கொடுத்த ஒரு பெரும் கருணை. நம்மள நாமே செல்ஃப் ரியலைசைஸ் பண்றது. சரி, அப்போ என்னால இதுவே முடியலையே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானம் ஏறி வைகுந்தம் போறேன் நான். ஆமா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போறானான்னு சொன்ன மாதிரி சின்ன திரோதான சக்தியிலிருந்தே மீண்டு திருவருள் சக்தியை பெற முடியலையா, இவன் போய் மகாமாயை நீக்கி பேரருள் சக்திக்குள்ள போறானா, அது முடியுமா அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க, கன்ஃபார்மா முடியும். கன்ஃபார்மா முடியும். சின்ன திரோதானத்துல நம்மளால வர முடியாத நாம பெரிய மகாமாய சக்தியை வெல்வதற்கான வழிய சுவாமிங்க நமக்கு கொடுக்குறாரு. ஒண்ணும் இல்ல, தொடர்ந்து அந்த பொருள்லயே ஊற 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 என்ன ஆகும், நெல்லிக்காய் எப்படி இருக்கும், நார்மலா கடிச்சா எப்படி இருக்கும் சாமி, நெல்லிக்காய் கடிச்சா நார்மலா கடிச்சா எப்படி இருக்கும், ரொம்ப புளிப்பா இருக்கும், துவக்கும், கசக்கும். சரி, பெரிய நெல்லிக்காய் சொல்றேன். பெரிய நெல்லிக்காய் என்ன பண்ணும், தன்னுடைய தன்மை என்ன, அப்படியே புளிக்கும், கசக்கும், ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்டா இருக்கும் இல்லையா. அது என்ன பண்ணும், ஒவ்வொரு பக்கமும் 6 கீரி அப்படியே போட்டு தேன்ல ஊற போட்டுருங்க. இல்ல, இந்த இவ்வளவு டேஸ்ட் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் முதல் நாள் ஊற போட்டு மறுநாள் கடிச்சா எப்படி இருக்கும், தேனோட டேஸ்ட் வந்துருங்க, ஒரே நாள்ல வந்துருமா, என்ன நீங்க நெல்லிக்காய் ஊற ஒரே நாள்ல வராது. ஒரு வாரம் ரொம்ப ஊறணும். ஒரு வாரம் எல்லாம் ஆகாது, அதுக்கு மேல நீங்க வேக வச்சு போட்டீங்கன்னா வேகமா வந்துடும். நீங்க பச்சை நெல்லிக்காய் போட்டீங்கன்னா, பச்சை நெல்லிக்காய் அதுவும் அறுக்காம போட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. நினைச்சு பாருங்க, பச்சை நெல்லிக்காவை ஒரு கீராம நீங்க போட்டீங்க, 6 கீரை இருக்கும்ல நெல்லிக்காயில, 6 இருக்கும், 6 முகம் இருக்கும், ருத்ராட்சம் மாதிரி 6 முகத்துலயும் ஒரு கீரி எவ்வளவு ஆழமா கீரி நீங்க உள்ள போடுறீங்களோ அவ்வளவு அளவுக்கு அது உள்ள போகும் தேனு. நீங்க போட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா நெல்லிக்காய் அப்படியே இருக்கும், அதே புளிப்பு, அதே துவப்பு, அதே கசப்பு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேன் உள்ள போறதுனால லைட்டா இனிப்பு வரும், ஆனா தன்மை மாறாது. ஆனா எவ்வளவு நாள் கழிச்சு மாறும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது எவ்வளவு ஊறுதோ அவ்வளவு நாள். நீங்க 1 மாசம் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு. இதுவே 6 மாசம் எதுக்குள்ள கிடக்கு, தேனுக்குள்ளே கிடந்தா அது என்னவாயிடும், முழுவதுமாகவே தன்னுடைய நிலை மறந்து முழுவதுமாகவே தேன் சுவைக்கு மாறும். சொல்ல போனா தேனை சுவையோட தித்திப்பா இருக்குங்கய்யா. ஆமா, தேனை விட கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். எங்க நெல்லிக்காய், இந்த தேன் நெல்லிக்காய் தேனை விட கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். இப்ப ஏன்னா உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அது மாதிரிதான் சாமி என்ன பண்றாரு, நம்மளுடைய 6 விதமான உணர்வுகளையும் கீறுறாரு சாமி. அப்படியே போட்டா ஊறாது இந்த புள்ள. 6 உணர்வு என்ன நமக்கு, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், மோகம் என்ற 6 விதமான குணங்களையும் கீறார். கீறி முழுசாலாம் கீற மாட்டான், லேசா கீறினா போதும். இல்ல, முழுசா கீர தேவையில்லை, மொத்தமா கீறோம். முழுசா கீறாம லேசா கீறது தான் நாம திரோதான சக்திய நீக்குறது. கொஞ்சம் அப்பப்ப வருது அப்படி 6 விதமான அந்த நோய்களையும் சாமி கீறி என்ன பண்றாரு, திருவாசகம் என்ற தேன்குள்ள நம்மளை போட்டு அழுத்துறாரு. அப்போ நினைச்சு பாருங்க, பேரருள் சக்தி என்ற அந்த இன்பமான சுவை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இது எவ்வளவு நாள் ஊறுதோ அவ்வளவு நாள் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா கிடைக்கும். அப்போ எனக்கு திரோதானத்தையே முடிக்க முடியலையே நினைக்கிறேன்னு கவலைப்பட வேணாம். எவ்வளவு நாள் நம்ம ஊறுகின்றோமோ திருவாசகத்திலையும் சிவத்திலையும் அடியார் தொண்டுலையும் தோய 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 அந்த தோய்வு தான் நம்மள மகாமாயை வெல்லுகின்ற மாற்றலுடையதாக மாற்று. அப்போ மகாமாயை வெல்ல முடியாதுன்னு என்ற அவநம்பிக்கை வேணாம், சிவ தோய்வு என்பதுல மட்டும் கவனம் இருந்தா போதும். என்னால உறவுகளை மறக்க முடியல, யாராவது ஏதாவது சொன்னா ஒரு மாதிரி டயலாக் ஆயிடுறேன், அப்புறம் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா விட்டுறேன்,
இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா பொன்முடி அம்மா நெல்லி காட்டுறாங்க, தேன் நெல்லி காட்டுறாங்க, மகிழ்ச்சி சாமி. அப்படி எல்லா விதமான அந்த உணர்வுகளுக்குள்ள இருந்தாலும் சாமி அதுக்கு அதை கீறி அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி நம்ம என்ன பண்றாரு, சிவத்துக்குள்ள சிவம் என்ற சிவனடியார் திருக்கூட்டத்துல நம்மளை தோய்க்கிறார். தோய்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம கிட்ட அந்த புளிப்பு சுவையும் அந்த கசப்பு சுவையும் துவப்பு சுவையும் போயிடணும்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல, கொஞ்சம்தான். அப்ப அது ஊறணும். அப்போ சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கீறல்கள்லாம் எதுக்கு, இது சிவத்தோய்வு பெறணும்ன்றதுக்காக, இதுல ஈஸியா இல்ல. நான் 5 நாள்ல இந்த நெல்லிக்காய் 6 மாசம் ஊறுச்சு இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், இட்லி குண்டால போட்டு வேக வச்சு முழுவதுமா வேக வச்சு அதை எடுத்து அப்படியே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 6 நாள்ல ஊறிடும். இந்த இட்லி குண்டால வேக வச்சாங்கல்ல, அவங்கதான் யாரு, நம்ம அருளாளர்கள். அவங்களுக்கு கொடுக்காத தண்டனையா, அவங்களுக்கு திருநாவுக்கரசருக்கு செய்யாத தண்டனையா, நமக்கு நம்மளுடைய சிறு தொண்டருக்கு செய்யாத தண்டனை அவங்க எல்லாம் வேக வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு உங்களால லீசா கீறினாலே ஐயோ முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கதறோம். சாமி உனக்கு கண்ணு இல்லையா, பிரதோஷம் உனக்கு வந்து துளசி மாலை போட்டிருக்கேனே, வில்வ மாலை போட்டிருக்கேனே, நந்தியம் பெருமானுக்கு மாவு வச்சிருக்கேனே, கொலக்கட்டை பிடிச்சிருக்கேனே, என்னென்னமோ சொல்றோம்ல. ஆனா சுவாமி கீறுவதையே தாங்கிக் கொள்ள முடியல. வேக வைக்கிறத தாங்க முடிஞ்சா நாமும் சிவநல்லி தான், தேன் நல்லி தான். சரி, ஒண்ணும் நான் எதுக்காக சொன்னேன்னா, பயப்பட வேணாம். ஐயோ இதுவே முடியலையே, நான் எப்படி போவேன்னு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அடக்கிறத விட சிவத்துல தோய்வது என்பது எளிது இல்ல. நான் காமத்தை அடக்கி, குரோதத்தை அடக்கி, மதத்தை அடக்கி, மாச்சரியத்தை அடக்கி, லோபத்தை அடக்கி, மோகத்தை அடக்கி சாமியை வழிபாடு செய்வது என்பது இயலாத காரியம். இதெல்லாம் இருந்து கொண்டிருந்தாலும் எப்படி நெல்லிக்கால துவப்பு சுவையும் இனிப்பு மன்னிக்கணும் கசப்பு சுவையும் புளிப்பு சுவையும் இருந்தாலும் கூட தேன்ல ஊர்னா அது இனிப்பாயிருது இல்லையா, அது போல எல்லா உணர்வுகளும் இருந்தாலும் கூட அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தணும்ன்ற எண்ணம் வந்து நமக்கு வேணாம். அது அப்படியே கடந்துட்டு போகுது, வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்ற நினைப்போடு நாம சிவன் அடியார் திருக்கூட்டத்துல தோய உண்மை சிவனடியார்கள் திருக்கூட்டத்துல நம்ம தோய்வு பெற என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கக்கூடிய 6 விதமான குணங்களும் சிவகுணங்களாகவே மாறும். அதுதான் மகா மாயையை வெல்லுகின்ற பெரும் சக்தி. மகா மாயையை வென்று விட்டால் என்ன ஆகும், நார்மல் நெல்லிக்காய் வச்சா 3 நாள்ல அழுகி போயிடும். ஆனா தேன்ல ஊற வச்சனால எத்தனை வருஷம் இருக்கும், தேன்னெல்லிக்கு எக்ஸ்பைரி டேட் எத்தனை வருஷம், தேன்னெல்லிக்கு இல்ல. ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் உண்டு. எப்படின்னா அது கலக்கிற தேனை பொறுத்து. சுத்தமான தேன்னா எக்ஸ்பைரி டேட் 0 கிடையவே கிடையாது. கொஞ்சம் சாதாரண தேனு, கொஞ்சம் வீட்டுல வளர்த்த தேனி அப்படி எல்லாம் பார்த்தா கடைசியில் என்னதான் இருக்கு, அதான் என்ன இருக்கு, அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அப்போ கலக்கின்ற தேனியினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. நாம கலக்கின்ற சிவனடியார்கள் தன்மையை பொறுத்தும் நாம தோய்கின்ற சிவத்தினுடைய தன்மையை பொறுத்தும் நம்மளுடைய அந்த நிலைப்பாடு என்பது மீண்டும் மாறாது. அப்போ இந்த ஒன்ஸ் சிவத்தேனுக்குள்ள மூழ்கிட்ட இந்த நெல்லி, இந்த ஆன்மை என்ற நெல்லி சிவனாகவே தோய்ந்து ஊறி திளைத்து இருந்து திரும்ப என்ன ஆகாது, புளிப்பு வராது. அது அப்படியே இருப்பது போல இந்த மகாமாய சக்தியை நம்ம வெல்லணும்னா சிவத்தோடு தோய்வு பெறணும். தோய்வுன்றது என்னன்னா கூடவே இருந்துட்டே இருக்கிறது. இப்ப கூடவே இருக்கிறியே, இந்த படத்துல சொல்ற மாதிரி கூடவே இருக்கிய செவ்வாழை உனக்கு எதுவுமே தெரியலையன்ற மாதிரி கூடவே இருந்தும் உணர்வு பெறாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. முழுக்க சிவத்துக்கூடையே சிவபெருமானுடைய திருவடி கீழே, அதாவது சிவலிங்க திருமேனிக்கு பக்கத்திலேயே இருந்து பல தொண்டுகள் செய்தாலும் அது ஒரு வேலையா பார்த்து, அதை ஒரு விஷயமா பார்த்து இருந்து அதுல அருள் பெறாதவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆக தோய்வு என்பது என்னன்னா மனத்தால பெருமானோடு கலந்து உணர்ந்து புரிந்து இருப்பது. புரியுதுங்களா? மனத்தால கலந்து புரிந்து உணர்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் தோய்வு. அதுதான் தோய்வு. அதை விட்டுட்டு நான் 30 நாளும் கோவில்லையே படுத்து கிடக்கேன், கோவில்லையே தூங்குறேன், ஆனா என் மனசு வேற எங்கேயோ இருக்கு இல்ல, சிவபெருமான்ட்ட இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது பேர் தோய்வு கிடையாது. தோய்வு என்பது என்னன்னா சிவனை அனுபவிக்கக்கூடிய, அதுதான் நம்ம சுவாமி நீல நினைந்தடியேன்னு சொல்றாரு. நீல நினைந்தடியேன்
சுவாமி உன்னை நீளமா நினைக்கணும். காலையில சிவ பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றது, காலையில அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி திருநீர் எல்லாம் போட்டு எல்லா பக்கமும் பட்டு உட்காந்து பயங்கரமா 16 உபச்சாரங்கள் செய்து திரவியங்கள் எல்லாம் போட்டு பஞ்ச உபச்சாரம் செஞ்சு எல்லாம் எழுந்தருள செய்து சாமி எல்லாம் போட்டு பூட்டி எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்படி சட்டையை போட்டு வெளியில கிளம்புனா சிவத்துக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எனக்கு அவனுக்கு காலைல வேலையை பார்த்துட்டு இனிமே அவனை நான் நினைக்க தேவையில்லை, அவ்வளவுதான் அப்படின்னு போறது பேர் சிவபூசை அல்ல. சிவபூசை என்பது ஒவ்வொரு நாளும் நீண்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீண்டு கொண்டே இருக்கணும். காதலன் காதலிய பார்க்கிற அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் நீளணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேருமே. அந்த காதலனும் காதலியும் நம்மளுடைய நாம இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நீண்டு கொண்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அன்பு போல ரெண்டு பேரும் பார்க்காம பிரிஞ்சுட்டு சந்திப்புக்கு அப்புறம் பார்க்காம பிரிஞ்சுட்டாலும் இவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இவங்க அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உணர்வு போல நீடுவதுதான் என்னது சிவபூசை. சிவபூசை நீளணும். அதனாலதான் நீல நினைவு. அதனாலதான் சுவாமி என்ன சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இறைவன்கிட்ட காதலோடு இருந்தா தான் அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன். சாமி கண்ணை குத்திக்கிறவன் தப்பு பண்ணா அப்படின்னு என்ன பண்ணுவான், பயந்துட்டு தான் போவோம் இல்ல. அடுத்த அளவு போனான் சாமி அவன் என்னைக்காவது கண்ணை குத்துறவனா, நம்ம சாமி கண்ணை குத்துவார என்னைக்காவது அவனுக்கு தண்டிக்கவே தெரியாத ஒருவன். தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தான்னா நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருப்போமா? நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் சாமி என்ன அடுத்து நொறுக்கி இருக்கணும்ல. நம்மளாம் இங்க உட்காந்து நல்லா ஜாலியா பேசிட்டு கூட தெரியுது, அவன் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான்றது மட்டும் தெரியும். அப்போ மகாமாய சுத்தியை செய்வதற்கு மகாமாய சுத்தியை செய்வதற்கு எல்லா மாயையிலிருந்து நீங்குவதை விட சிவத்துல தோய்வது என்பது மகாமாய சுத்தியை தரும். சிவ தோய்வு என்பது என்ன அப்படின்னா, சிவனை பற்றி முழு புரிதல். அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா அவனை விட்டு போக மாட்டான் இல்ல. உண்மைதானே? அவன் யாருன்னு தெரிஞ்சுட்டான், அவன் உண்மையான சொரூபம் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை விட்டு போயிட மாட்டான். இங்க இருக்காங்கல்ல, நம்ம கூட இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சா அவங்க கூட இருக்க மாட்டான். அவங்க கூட எப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் பத்தி நமக்கு முழு ஐடியா கிடையாது, அதனால அவங்க கூட இருக்கும். சிவபெருமானை பற்றி முழு ஐடியா கிடையாது, அதனால அவனை விட்டு வெளியே வந்திருக்கும். சிவபெருமானை முழுசா தெரிஞ்சாலும் அவன் கூட போயிருவோம். இந்த உலகத்தை பத்தின முழு ஐடியா கிடைச்சாலும் நாம திரும்ப அவன்கிட்டே போயிடும், இங்க இருக்க மாட்டோம். ஒரு ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ உலகத்தை பத்தின அறிவு எவ்வளவு அறிவு, அவன் பொருளை பற்றிய அறிவு, அதுக்கப்புறம் அது பேர் பாச அறிவுன்னு சொல்லுவோம். பொருளை எத்தனை பொருள் இருக்கு உலகத்துல, எத்தனை பொருள் இருக்கு, எவ்வளவு பொருள் இருக்கு சொல்லுங்க, எவ்வளவு பொருள் இருக்கு? கணக்கே கிடையாதுங்க, ஏகப்பட்ட. இந்த எல்லா பொருளையும் நாம விட்டு விலகிறது அப்படிங்கிறத விட சிவன் ஒருவனை பிடிப்பது என்பது எளிது. உண்மைதான சாமி? எல்லா பொருளையும், அதனால உலகத்துல இருக்கக்கூடிய பொருளை ஆராய்ச்சி செஞ்சு அதை படிச்சு அதுல இருந்து நீங்குவதை விட சிவத்தை பிடிக்கிறது என்பது, ஒரு பொருளை பிடிக்கிறது என்பது எளிது, பல பொருள்களை பற்றி அதுல இருந்து விடுவது என்பது கடினம். அதனால நமக்கு ஒரே ஒரு வீட்டு படம் தான், என்னன்னா சிவனோடு தோய்வு பெறுவது. சிவன் கூட தோய்வு, அவங்ககிட்ட தோஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை புளிப்பு சுவையும் எல்லா சுவையும் சிவ சுவையாக மாறுகின்ற ஆற்றல். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முன்ன பின்ன இருக்கலாம், குணங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், பேச்சுவார்த்தை முன்ன பின்ன இருக்கலாம், நம்ம அடிக்கடி மாறிடலாம். என்னோட திருவாசகனை கேட்கிறப்ப நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம மொத்த குடும்பம்னு வர்றப்ப நமக்கு வேற மாதிரி ஆயிருமே அப்படின்னு இருந்தா கவலைப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, அது ஒன்னும் அதை பத்தி. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் மறந்து நாம சிவத்திலேயே தோய என்ன ஆகும்னா அது நம்ம கூட ஆக்குப்பை ஆகி இந்த குணங்கள் இருக்கக்கூடிய இடம் வெளியே போயிடும். அதெல்லாம் குணங்கள் தன்னால வெளியே போயிடும் அப்படிங்கறதுனால சிவத்தோய்வு பெறுவதுதான். சிவத்தோய்வுனா என்ன அப்படின்னா, சிவனை பற்றி முழு புரிதல். சிவன் யாரு, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனை விட்டு போக மாட்டான். நம்ம அருளாளர்கள்லாம் அப்படிதான். அதை பத்தி முழுதா எங்க புரியணும், எப்படி புரியணும்? சித்தாந்த கிளாஸுக்கு போய் சிவனுக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற அந்த முழு புரிதல் என்பது எப்படி புரியணும், எப்படி வரணும் அப்படின்னா, அது பல அளவுல ஆழமா அந்த தோய்வு என்பது ஏற்படணும். ராகவன் சுவாமி ஐயா கரம் உயர்த்திருக்காங்க. ஐயா இல்லைங்கய்யா, தெரியாம வந்துருச்சு. நல்லதுங்க சுவாமி, ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்போ சிவனோடு தோய்வு பெறணும் அப்படின்னா என்னன்னா, சிவத்தை பற்றி முழுவதுமாக புரிஞ்சுக்கணும். அவன் யாரு, அவன் எதுக்காக வந்திருக்கான். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க இல்ல, வீட்டுக்குள்ள போறீங்க, ஒரு லைட் இருக்கு, எதுக்காக போட்டிருக்காங்க? லைட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்?
வெளிச்சத்துக்காக லைட் போட்டிருக்காங்க ஐயா. ஒரு பொருள் இருந்தாலே அந்த பொருள் ஏதோ ஒரு பயனுக்காக இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பொருள் இருக்குன்னா அது ஏதோ ஒரு பயன் கருதி இருக்கு, யாருக்கோ எவருக்கோ பயன் செய்வதற்காக. சந்திரம்மா சுவாமி? ஐயா இருட்ட போக்குறதுக்காக லைட், இருளை போக்குவதற்காக இருக்கு. அருமை அருமை. அப்போ எல்லா பொருளுக்கும் ஒரு பயன் உண்டு. சிவபெருமான் ஒருவனுக்கு அந்த பொருளுக்கு என்ன பயன்னா இந்த ஆன்மாவை சிவமா மாத்துறதுதான் அந்த பொருளோட பயன். இந்த ஆன்மாவை சிவம்னா யாரு? அவன் லெவலுக்கு ஏத்திட்டு போறது. நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மாவை சிவத்தோட லெவலுக்கு ஏத்திட்டு போறதுதான் அந்த சிவனுடைய பயன். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அந்த ஆன்மாவை எது வரைக்கும் ஏத்திட்டு போக சொல்றோம்? சிவத்துல நமக்கு இந்த உலகத்துல ஒரு வீடு வேணும், ஒரு காரு வேணும், ஒரு பங்களா வேணும், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, அது பேரம்பேத்தி, அதுக்கு கல்யாணம், அது வரைக்கும் இருந்து நமக்கு எந்த நோய் நொடி இல்லாம இருந்து ஜாலி பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அதான் நம்ம. அது சிவமாம் தன்மையா? இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு போறது சிவமாம் தன்மையா? அதுவும் இல்லை. இவர்களோடு இருந்து கொண்டு அந்த சிவத்தினுடைய அந்த ஆனந்தம், என்ன நடந்தாலும் அந்த ஆனந்தமா இருப்பேன் அப்படிங்கிற அந்த அதுதான் சிவபெருமான். என்னைக்காவது ஆனந்தத்தை விடுறானா? அவனுக்கு ஆனந்தம் விட்ட நிலை என்பது கிடையவே கிடையாது. அவன் எப்பயும் ஜாலியா இருப்பான். தெரியும் அவனுக்கு இந்த புள்ள இந்த பிறவியில இப்படிதான் இருக்க போது, அடுத்த பிறவில அப்படி வரப்போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சனால அவன் என்ன பண்ண மாட்டான். அம்மா என்ன பண்ணுவா? நைட்டு பூரா பிள்ளை கியாமியான்னு கத்தும்ல, கத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பாலே கொடுப்பா. சில குழந்தைங்கன்னா அப்பதான் செமிக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்குறதா வேலை. கியாமியான்னு கொஞ்ச நேரம் கத்தி கையை காலை ஆட்டினதுக்கு அப்புறம் தான் பால் கொடுத்து பண்ணுவது போல அவளுக்கு நல்லா தெரியும். இந்த டைம்ல நல்லா அழுகணும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் கொடுப்பது போல சிவபெருமானுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ சிவத்தை பற்றிய புரிதல் என்பது நமக்குள்ள வேணுங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. பாட்டுக்குள்ள போகலாம். அப்போ மகாமாயையை சுத்தி செய்வது என்பது பேரருளுக்குள்ள நுழைவது. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன? அருள் பத்து. மகாமாயை சுத்தி செய்வது பேரருளுக்குள்ள நுழைவது. பேரருள் தான் சிவபுரம். சிவபுரத்துக்குள்ளதான், சிவபுரத்துக்கு இன்னொரு பேர் அருள் தானே. அவனுடைய அருளுக்குள்ள நுழையிறதுதான் சிவபுரம். அந்த சிவபுரம் என்பது அருளாக இருக்கக்கூடியது. அதனால இப்ப பாடலாமா? தேவி அம்மா நீங்க பாட முடியுங்களா சாமி? சோதியே சொல்றேன். சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலும் வணங்கிக்கிறேங்க சாமி. அம்மா எங்காச்சு? அம்மா நம்ம ஓவியம்மா அவங்க எல்லாம் நான் நினைச்சேன் என்னை கூப்பிடலான்ட்டு, ஏன்னா முக்கியமான பாடல் வருது அதுக்காக. ஓவியம்மா கடையில கொஞ்சம் வேலைங்க அவங்க ஷோரூம்ல. அவங்க கால் போட்டுக்கிறதுனால லேட்டா வர்றாங்க. சரிங்க சாமி. நல்லது. திருச்சிற்றம்பலம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சூரி குழல் பானை மூளை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வன் நீற்றாய் பங்கைய தயனும் மாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி. அருமைங்க சுவாமி. பிரேமம்மா சுவாமி எழுந்துறதுனால சுவாமி பாடுறேங்க. சிவானி. சோதியே சுடரே சோழொளி விளக்கே சுரி குழல் பனை மூளை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீட்டாய் பங்கைய தையனும் மாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. அருமை சுவாமி. சரளாஷ்மி அம்மாவுக்கு அந்த வாய்ப்போட நிறைவு செய்வோம். அப்ப உள்ள போனோம். சரளாஷ்மி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்க சுவாமி. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம் மணிவாசகர் திருமலரடிகள் போற்றி போற்றி.
சோதிய சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனை முளை மடந்தை பாதிய பரணே பால் கொள்வென் நீற்றாய் பங்கைய தயனு மலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரி தழைத்தார் அதன் துவை என்றருளாயே. நன்றி, நன்றிங்க சுவாமி, நன்றி. சந்திராம்மா எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்கும். சந்திராம்மா சுவாமி சொல்லுங்க ஐயா. கன்னடத்துல அதந்து அப்படின்ற வார்த்தை இருக்கா? அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அது எந்தோ அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு சரியான்னு மட்டும் சொல்லுங்க. அதெந்து அப்படின்ற வார்த்தை கன்னடத்துல இருக்கான். அதுக்குன்னா அஞ்சாதே, டோன் வரி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு சரியான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெந்த மாத்து அதெந்த அங்க ಹೇಳ್ತೀರಾ அப்படி சொல்லுவாங்க ஐயா. அதான் பயப்படாதன்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? பயப்படாதேங்கிறது விடுங்க ஐயா. நீங்க இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி அது எந்த அப்படி சொல்றேன். அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றதுங்க ஐயா, தமிழ்ல எனக்கு சரியா சொன்னேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுங்க ஐயா, நீங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு ரொம்ப பயந்தெல்லாம் இருக்குது. அதெந்து அஸ்து பயம், அதெந்து அஸ்து அழு அழு அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அஞ்சாதே பயப்படாது, அது ஒண்ணும் இல்ல. ஐயா 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 சுவாமி சந்திரன் ஐயா அவங்க கன்னடம் தானே சாமி? சுவாமி கன்னடம் தானே பேசுறீங்க? கேக்கல ஐயா, கேக்கல. சந்திரன் ஐயா நீங்க பேசுறது கேக்கல. நீங்க மியூட் பண்ணுங்க. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. அது கேக்கல கேக்கல கேக்கல. அது வந்து அப்படின்னா ஒரு ஆச்சரியமா கேக்குறது. சொல்லுங்க ஐயா, சந்திரன் ஐயா சொல்லுங்க. ஆச்சரியமா, அதாவது அது வந்து அதுவா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறது. ஓகே, மலையாளத்துல அதெந்து அப்படின்னா அது எந்த, அது என்ன, ஒண்ணும் இல்ல, நான் வரேன், இதோ வரேன் அப்படிங்கிறதுக்கான அதெந்து அப்படின்னா அது வந்து அது எதுக்கு பயம் இல்ல, அதை அஞ்சாதே அப்படின்னு சொல்லுவாங்களாம் கன்னடத்துல. அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, பயப்படாத. 3 அர்த்தம் சொல்லியிருக்காங்க ஐயா. அதுதான் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும், இல்ல அஞ்சாதே, அப்படி 3 இதுவும் சொல்லியிருக்காங்க ஐயா. சரி. ஆனா அது அதெந்து அப்படின்னா என்னன்னா அஞ்சாதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கன்னடத்துல. நம்மளுடைய இதுல வந்து மலையாளத்துல அது எந்த அப்படின்னா அது என்ன, இதோ வர அப்படின்னு சொல்றதுக்கும் பயன்படுத்தும். ஆக இந்த அதெந்து அப்படின்றது பெரிய பொருளை துச்சமா ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் இல்ல, பயப்படாத, பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா மணிவாசகர் வந்து மலையாளம் கன்னடம் போக மாட்டார் இல்லைங்க, செந்தமிழ்ல எழுதுறவர். அதுக்கு அது தமிழ் அர்த்தம் இருக்கும் இல்லைங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இன்னைக்கு அது மலையாளமா இருக்கு, ஆனா தமிழ்ல இருந்து வந்த வேர் சொல் தான். தமிழ்ல இருந்து வந்த வேர் சொல் புரியுதுங்க. நம்ம தமிழ்ல இருந்து நிறைய சொல்லு இப்ப இன்னும் நம்ம தண்ணி அப்படின்றோம், நீருன்னுவாங்க. யாரு இது தெலுங்குல நீலுன்னுவாங்க, கன்னடத்துல நீருன்னு சொல்லுவாங்க. நீருன்னு ரொம்ப சுத்த தமிழ்ல சொல்லுவாங்க. நிறைய நன்னி அப்படின்றாங்க. யாரு இன்னும் தேங்க்யூ. அதாவது புக்ல என்ன போட்டிருக்குன்னா, அருள் பத்து அந்த புக்ல திருவாசக புக்ல போட்டிருக்கு, அதந்து வென கேள் எனல்னு போட்டு ஒரு ஐபன் கோடு போட்டு உளம் கனிந்து அழைக்க தன்னை ஏன்றுகொள் என வேண்டுதல் அப்படின்னு. இல்ல எல்லா ஹைஃபனும் வேற பொருள், எல்லாம் இதுக்கு அது பொருள் கிடையாது. அதந்து என கேள் அப்படின்னா, அதந்து என கேள் அப்படின்னா, அதந்து அப்படின்றது என்னன்னா, சாமி இருக்கேன்னு ஒரு குரல் கொடு, எனக்கு ஒரு குரலாவது திருமுகமாவது காட்டுன்னு சொல்ல, ஒரு குரலாவது கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது குரல் கொடுன்னா என்ன அர்த்தம்? நான் பயத்துல இருக்கேன், நான் வந்திருக்கேன், நீ என்னை குரல் கொடுத்தா நான் சரி கூப்பிட்டுக்குவேன்ற தைரியத்துல நான் நிற்பேன் அப்படின்னு. அப்ப தைரியம் சொல்றதுதான் எல்லாத்தையும் அதந்து அப்படின்னா. அப்படியே நடுங்கி இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஒரு பெரிய ஆறுதலான சொல்லுதான் அதந்து. அதுதான் இந்த 3 மொழிகள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி, அதுதான் ஒற்றுமை. இந்த நம்ம தமிழ், கன்னடா, மலையாளம், இந்த 3 மொழிகள் இன்னைக்குதான் வந்து பிராந்தியம் வாரியா பிரிஞ்சிருக்கு நம்மளுடைய மொழி. ஆனா மொத்தமா தமிழ் தான் எல்லாமே. நம்ம கன்னடம் வந்து தமிழ்ல
கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. எப்படி சென்னை தமிழுக்கும் தூத்துக்குடி தமிழுக்கும் வேற வேற வித்தியாசம் இருக்கிறது போல இது மொத்தமாவே வாரியல்னு சொல்லுவாங்க. வாரியல்னா என்ன சாமி? யாருக்காவது தெரியுமா வாரியல்னு? வாரியல் தொடப்பம் ஐயா, தொடப்பம் விளக்குமாறு சொல்லிட்டாங்க பாருங்க. இவங்க சொல்லிட்டாங்க. யாரு? தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்க மட்டும் தான் தெரியும் வாரியல்னா தொடப்போன்னு. நமக்கு ஏதாவது தெரியுமா? அது தமிழ் வார்த்தை தானே, தமிழ் வார்த்தை தான். வாரியல்னா ஏதாவது தெரியுதா? அதுக்காக தமிழ் இல்லாம போயிடுச்சா? இல்ல. அது போல அதெந்து அப்படிங்கிறது மொத்த மலையாளமுமே தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுதான், தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுதான். அதனால அதுல வேற மாற்று கருத்து நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவன் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதெந்து அப்படிங்கிறது ஆமா வாரியல்னா விளக்குமாறு தான், தொடப்பம் தான், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஆமா அதெந்து என்பது ரொம்ப நடுங்கன ஆன்மாவுக்கு ஒரு தைரியம் சொல்ற ஒரு ஒளி, ஒரு சப்தம் தான் அதெந்து அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அபயக்குரல் நான் இருக்கிறேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமா ஆமா அபயம், அபயம்னா காப்பாத்துன்னு அர்த்தம். காப்பாத்துறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவதாக அமைவதுதான் அதெந்து. அதனால அதெந்து அப்படின்ற வார்த்தைக்கு பொருளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், நல்லது. அவ்வளவுதான் ஐயா சொல்லிருக்கேன். நமக்கு மகிழ்ச்சி. இப்ப உள்ள போயிடலாம். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே, ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். இதை புரிஞ்சு இந்த 3 இடத்தையும் புரிஞ்சுட்டோம்னா அருளுக்குள்ள வந்துடலாம். அவ்வளவுதான். மொத்த 10 பாடலும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, 10 பாடலும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த பாடல்ல இந்த 3 வரிக்கு அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னா நாம என்ன பண்ணிக்கலாம், நாம அருளுக்குள்ளேயே வந்துடலாம். சிவத்தினுடைய முழு தோய்வும் நமக்கு கிடைச்சிடும். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? இந்த சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே அப்படின்ற 3 வரிக்கு அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா சிவபெருமானுடைய முழு நீள அகல அந்த தன்மை தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அவன் பேரருளை உணர முடியும். பேரருளை உணர்ந்தா போதும், மகாமாயை சுத்தி ஆகிவிடும். அவ்வளவுதான். அப்போ முக்கியமான இடம்னால அடியாருக்கு என்ன பண்ணணும், என் கூடவே ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணணும். நீங்க எல்லாரும் என் கூடவே 10 நிமிஷம் டிராவல் பண்ணணும். முக்கியமான இடம் இல்ல. ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா 10 பாட்டையும் படிக்க தேவையில்லை. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசாம தூங்கிடலாம், இல்ல 2-3 கிளாஸுக்கு லீவை போட்டுடலாம், இல்ல எஸ்கேப் ஆயிடலாம். வேணாண்டா இது உங்க திருவா சிந்தனையும் வேணாண்டான்னு எஸ்கேப் எத்தோ பண்ணிடலாம். ஆனா இந்த வாரம் இந்த 3 இடத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனால வேலை இருந்தது அப்படின்னா பாத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க ஆன் பண்ணி நான் இருக்கேன் அதந்துவே என்று அருளாயே அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு அதந்துன்னு சொன்ன நான் இருக்கேன், நான் இதோ இருக்கேன்டா, நான் எங்கேயும் போல, இந்தாதான் இங்கதான் உட்கார்ந்துருக்கேன், நீ சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அதந்துவே என்று அருளாயோ அப்படின்ற மாதிரி நீங்க தான் அருள் செய்யணும், நான் இருக்கேன்னு சொல்லி. சரி, நீங்க இருக்கீங்க. 1.5 மணி நேரத்துக்கு உங்க கூட தான் பயணம் செய்யறோங்க ஐயா. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம். வாரத்துல 2 நாள் 3 மணி நேரம் உங்க கூட தான் இருக்கிறோம். எனக்கு தெரியல, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கீங்களா வெளியில போயிட்டீங்களா எனக்கு என்ன தெரியும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், ஆன்லைன் கிளாஸ்ல அவன் ஆன் பண்ணிட்டு மொபைல் தூக்கிக்கிட்டோ கடாசிடுறது, எங்கிட்ட போட்டு கடாசிட்டு போயிடுவான். அப்பதான் நேம் இருக்கும், அப்படியே அவன் இருக்கா எல்லாரும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம். அவனை கூப்பிட்டா ரெஸ்பாண்டே இருக்காது. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் எங்கேயோ தூக்கி கடாசி விட்டு போயிட்டான் போல இருக்கும். அந்த மாதிரி ஐயா இது திருவாச சிந்தனைங்கயா. அந்த அனுபவத்தை வச்சு எங்களை கணக்கு போடுறீங்களா நீங்க? நாங்க அப்படிலாம் போக மாட்டோங்க ஐயா, நாங்களாம் போக மாட்டோம் அந்த மாதிரி. இது திருவாசல் சிந்தனை, எங்க குருநாதர் அப்படி இல்லைங்க. நம்ம குருநாதர் கூட இருக்காரு. சரி, இப்ப எல்லாரும் அதந்துன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர். இப்ப சோதியே சுடரே சூழொளி விளக்கே, இப்ப பின்னாடி இருந்து வரணும். ஏன்னா இது சரியா புரிஞ்சுக்கணும்னா பின்னாடி எங்க இருந்து வரணும், சூழொளி விளக்குல இருந்து வரணும். சூழொளி விளக்கு, அடுத்து சுடரு, அடுத்து சோதி, இப்படிதான் பின்னாடி இருந்து போறோம். இப்ப சூழொளி விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, சூழொளி விளக்குனா என்னன்னா ஆதாரம் பற்றி எரிவது சூழொளி விளக்கு. ஆதாரம் பற்றி, ஆதாரத்தை ஆதாரம் வேணும். அது அந்த அந்த இடத்துல அது பிரகாசமா நிக்கிறதுக்கு ஆதாரம் வேணும். என்ன ஆதாரம்? நெய்யும் திரியும் ஆதாரம். எதுக்கு? விளக்குக்கு நெய்யும் திரியும் ஆதாரம். அது இல்லாம அங்க நெருப்பு பற்றுமா? விளக்குக்கு நெய்யும் திரியும் ஆதாரம், அது இல்லாம அங்க நெருப்பு பற்றுமா? படாது. அது பற்றி என்ன பண்ணுது, நெய்யும் திரியிலையும் பற்றி சுடர் எழும்பி அந்த விளக்கு எழும்பி என்ன பண்ணுது, சுத்தி இருக்கிற பொருளை விளக்கம் செய்வதனால. எப்பயுமே விளக்கு என்பது வீட்டுல ஏற்றுவோம். எதுக்காக ஏற்றுவோம்னா விளக்கு ஏற்றின உடனே என்ன ஆகும், சுத்தி இருக்கிற பொருள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது பேர் என்னது? விளக்குன்னு சொல்லுவோம். அது பேரு சூழொளி விளக்கு. அதனுடைய ஒளி எங்கெல்லாம் சூழ்கின்றதோ அங்கெல்லாம் விளக்கம் கிடைக்கும் நம்மளுக்கு அறிவுல.
இந்த ஒளி எங்கெல்லாம் சூழ்கின்றதோ அது எங்க நமக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்குக்கு பேரு சூழொளி விளக்குன்னு பேரு. ஆதாரம் பற்றி ஒரு ஆதாரத்துல நின்று எரியறதுனால அது என்னது? சூழொளி விளக்கு அப்படின்னு சொல்லும். இந்த சுடர் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இது இது ஆதாரம் பற்றியும் எரியாது, ஆதாரம் இல்லாமலும் எரியாது. அதுக்கு இரண்டுக்கும் நடுப்பட்ட நிலைதான் சுடர். சொல்ல போனா இப்ப இதான் சோதிக்கு திரும்ப நான் வரணும். சோதி என்பது அகண்ட சோதி இல்ல. நல்லா கவனிக்கிறது, நல்லா உற்று பார்க்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம், அதனாலதான் கூட இருக்க சொன்னோம். சோதி என்பது அகண்ட சோதி. அது என்ன ஆகும்னா எங்கும் பிரகாசமாய் எல்லையற்ற பெரும்பொருளாய் நிற்கக்கூடியது சோதி. எப்படி? இப்ப நீங்க சூரியன் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? எங்க வீட்டுல ஒளி வந்துருச்சு, உங்க வீட்டுல ஒளி வந்துருச்சு, அங்க ஒளி வந்துருச்சு அப்படின்ற எண்ணம் வருமா நம்மளுக்கு? சூரியன் வந்துருச்சுல்ல. சூரியன் வந்துட்டா என்ன ஆகும்? எல்லாருமே ஒளியின் குடை கீழே தான் நிற்போம் இல்ல. ஒளியின் குடை கீழே நிற்போம். ஆனா ஒளி குடை கீழே நிக்கிறோம். அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை நம்ம அனுபவிக்கணும். அதுல இருந்து வெளியே வந்தா தான் அதனுடைய பிரகாசம் தெரியும். புரியுதா? நம்ம எல்லாம் பிரகாசத்துக்குள்ளேயே இருக்கோம் இல்ல. பிரகாசத்தை அனுபவிக்கணும், என்ன பண்ணணும்? பிரகாசத்தை விட்டு வெளியே வரணும். ரைட்டா? அப்போ முழு பிரகாசமா நிக்கிறதுக்கு பேரு சோதி. அந்த பிரகாசத்தை அனுபவிப்பதற்காக வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அது பேரு சுடர். சோதியினுடைய பிரகாசம் தான் என்னது? சுடர். புரியுதுங்களா? சோதியை நம்ம என்ன பண்ண முடியாது, சோதித்து அறிய முடியாது. இங்க வெளிச்சம் இருக்கு, அங்க வெளிச்சம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நாம இப்பதான் வீடு கட்டியிருக்கோம், வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா வீடு இல்ல, எந்த மரம் இல்ல, கொடி இல்ல, செடி இல்ல, சூரியன் வந்துருச்சு, அங்க லைட் இருக்கு, இங்க லைட் இல்ல அப்படின்னு நம்ம சோதிச்சு அறிய முடியுமான்னு கேட்டா அப்படி அறியப்பட முடியாத ஒரு தீபம் தான் சோதி. சோதித்து அறியப்பட முடியாத ஒரு தீபம் தான் அது சோதி. இப்படி சோதி இன்னொரு முறை சொல்லிருங்க ஐயா, புரியுது. இப்போ சோதின்றது என்னன்னா அதனுடைய பிரகாசத்தை நாம உணர முடியாது. அது உணர்ந்துட்டா அதுதான் பேரொரு கணம் இல்ல. அதனுடைய பிரகாசத்தை உணர முடியாது. சோதி என்பது என்னன்னா கம்ப்ளீட்டா இது சூரியனுக்கு, சூரியனுக்கு கீழே நம்ம வைக்கிறோம். சூரியன் கூட என்னதான்? சூரியன் எதுதான்? சுடர் தான். சூரியன் என்பது சுடர். இரு சுடர்கள் என்பது என்ன? சூரியனும் சந்திரனும் இரு சுடர்கள். ஏன் இரு சுடர்ன்னு சொல்றோம்? கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் சுடர்ன்னு சொல்றோம்? சூரியனை விட்டு வெளியே நிக்கிறோம் இல்ல. சூரியனை விட்டு வெளியே நிக்கிறோம், அதனால அதனுடைய வெளிச்சம் நமக்கு தெரியுது, அதனால அது பேரு சுடர்ன்னு சொல்றோம். அது எந்த ஆதாரமும் பற்றி எரியல, ஆனா அதனுடைய பிரகாசத்தை உணர முடியுது இல்லையா, அதனால அது பேரு சுடர்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சூரியனுக்கு நெய் தேவையா? இது திரி தேவையா? நெய், திரி, எண்ணெய் இதெல்லாம் தேவையா? போட்டு யாராவது கொளுத்து நம்ம வெளியில இருந்து இல்ல, அதுவே எரியுது, அதுவே பற்றி எந்த ஆதாரமும் இல்லாம எரியுது. ஆனா அதனுடைய பிரகாசம் நம்ம வெளியில நின்று பாக்குறோம், அதனால அது பேரு சுடர்னு பேரு. புரியுதுங்களா? கொஞ்சம் புரியுதுங்களா? இப்போ சூரியனுக்குள்ளேயே இருக்கும்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. சூரியனுக்குள்ள இருக்க முடியாது, நீங்க ஞாபகத்துக்காக வச்சு சூரியனுக்குள்ளேயே இருந்தா நமக்கு இருள் எது வெளிச்சம் எதுன்னு தெரியாது இல்லையா. சூரியன் விட்டு வெளியே இருந்தனாலதான் இருளுக்கு நடுவுல அது இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சமா அங்கிருந்து ஒரு கதிர் வருவது போல, நல்ல பிரகாசமா இருப்பது போல தெரிகின்றது. சப்போஸ் சூரியனுக்குள்ளேயே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வெளிச்சத்தை பற்றிய அறிவு இருக்குமா? தெரியாது. பிரகாசத்தை உணர முடியுமான்னா? வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களா? புரிய மாட்டேன் ஐயா. அதாவது இப்ப சோதியே சுடரன்னு நீங்க சொல்றது சூரியனை பத்தியே தான் சொல்றீங்களா, இல்ல உதாரணத்துக்கு சூரியனை வச்சு சொல்றீங்களா? சூரியன் என்பது சுடர் தான். சூரியன் என்பது சுடர் தான். ஏன்? பிரகாசத்துக்கு நம்ம வெளியில நிக்கிறோம், அந்த ஒளிக்கு வெளியில நின்று அதை பாக்குறோம், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம எரியுது. ஆதாரம் இல்லாம எரியுதுன்னு, ஆனா அது பிரகாசத்தை பார்க்க முடிஞ்சா அது பேரு சுடர். ஆதாரத்தோட எரிஞ்சு அந்த பிரகாசத்தை பார்த்தா அதுக்கு பேர் என்னது? விளக்கு. ஆதாரம் இல்லாம எரியணும், ஆனா அந்த சுடரை
வெளியில நின்னு பார்க்கணும். அதுல இருந்து நீங்கி நம்ம வேற இடத்துல நின்னு பார்த்தோம். அது இருக்கிற இடம் வேற, நாம இருக்க திருவண்ணாமலை. சூரியனுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நாமளே சூரியன் ஆயிடுவோங்க ஐயா. அந்த சுடரு நமக்கு தெரியாது. இல்ல இல்ல அதுதான். இப்போ சூரியனுக்குள்ளேயே நாம இருந்தோம்னா நம்ம சுத்தி எங்கேயுமே என்ன இருக்காது, வெளிச்சம் ஃபுல்லா இருக்கறனால ஞாபகம் இருக்கா? ஆமா, இன்னொன்னு நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஞாபகம் வச்சுங்க, கண்ட சோதி இருக்கு இல்லையா? கண்டம்னா என்னது? நல்லா கவனிங்க. கண்டம்னா எல்லை. ஒரு எல்லைக்குள்ள எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பொருள் எரிந்து கொண்டிருக்குன்னா அது பேரு சுடர்னு அர்த்தம். கண்ட சோதிக்கு பேரு சுடர். புரியுதா? ஒரு எல்லைக்குள்ள நின்று எந்த ஆதாரமும் இல்லாம எரிந்து, ஆதாரம் இல்லாட்டி நீங்க கேட்கலாம் சயின்ஸ் படி அதுக்குள்ள ஹைட்ரஜன் ஹீலியன் இருக்கு அதனாலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லலாம். அதெல்லாம் நம்ம இங்க பேசல. நம்ம பயன்படுத்துகின்ற ஒளி, அந்த விளக்கு, அது மாதிரி எதுவும் நம்மளால எக்ஸ்டர்னலா ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்து நம்மனால ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து எரிஞ்சா அது பேர் விளக்கு. நம்மளால எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு பொருள் எரியுது, ஆனா ஒரு எல்லைக்குள்ள நின்று எரியுது. சூரியனுடைய எல்லை தெரியுதா? சூரியனுக்கு வட்டம் தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இது வச்சு பார்த்தா தெரியும்ல. ஒரு கண்ணை மூடி பார்த்தா தெரியும்ல. அந்த வட்டம் தெரியுமா தெரியாதா? அந்த வட்டம்ன்ற பவுண்டரியை சுத்தித்தான் அது எரியும். அந்த எல்லைக்குள்ள எரிஞ்சா அது சுடர். ஆனா அதுக்குள்ள என்ன இல்ல? ஆதாரம் நிராதாரமாக இருக்கின்றது. இப்ப இன்னொன்னு இப்ப சொல்லலாமா? இப்ப சோதினா வந்துடலாமா? சோதிக்கு வாங்க. அகண்ட சோதிதான் சோதி. அகண்ட சோதினா எல்லையே இல்லாம ஒரு பொருள் ஆதாரமும் இல்லாம எரியுது. அப்போ சோதினா என்ன இருக்கக்கூடாது? அதுக்கு எல்லையும் இருக்கக்கூடாது, ஆதாரமும் இருக்கக்கூடாது. சுடர்னா என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்? எல்லை இருக்கணும். விளக்குனா என்னது? ஆதாரமும் இருக்கும், எல்லையும் இருக்கும். அது பேர் விளக்கு. புரிஞ்சுதுங்களா? எல்லாம் கிளியரா புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை இந்த கடைசியா சொன்னது சொல்லிடலாம். என்னன்னா, சுடர் என்பது என்ன அப்படின்னா, சுடர் என்பது ஆதாரமும் இருக்காது, அதுக்கு எல்லையும் இருக்காது. ஆதாரமும், அந்த ஒளி என்பது எல்லையற்ற ஒளியா இருக்கும், அதுக்கு எரியறதுக்கு எந்த ஆதார பொருளும் தேவையில்லை. இதுக்கு பேரு சோதின்னு பேரு. இதுக்கு பேரு சோதி. எல்லையும் இருக்காது, அது எரிவதற்கு தேவையான ஆதாரமும் இருக்காது. ஆதாரம்னா எண்ணெய், திரி, அது மாதிரி எக்ஸ்ட்ரா உபகரணங்கள் இல்லாம தன்னாலேயே எரியும். அதுக்கு எல்லையும் இருக்காது. அதுக்கு பேர் தான் என்னது? சுயம்புவாக இருக்கும். அதுக்கு எல்லையும் இல்லாம எல்லா பக்கமும் பிரகாசிக்கும். அதுக்கு பேரு தான் சோதி. சுடர்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் இருக்காது, ஆனா அதனுடைய எல்லைக்குள்ளதான் எரியும். இல்ல, ஒரு எல்லைக்குள்ளது மட்டும்தான் பிரகாசிக்கும், அதுக்கு மேலாம் பிரகாசிக்காது. அப்படிதானே? இப்ப சூரியனோட ஒளி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்குது. இல்ல, கண்ணை மூடி பார்த்தா வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. நிலாவோட ஒளியும் தன்னாலதான் ஒளிருது, ஆனா வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இல்ல, அந்த வட்டன்ற பவுண்டரிக்குள்ளதான் நின்று எரியுது. அதனால இரு சுடர்கள் என்பது என்ன அப்படின்னா, அது சூரியன், சந்திரன். அதுக்கு ஆதாரம் தேவையில்லை. நீங்க கேட்கலாம், சந்திரன் எரியணும்னா சூரியன் வேணுமே, சூரியனோட கதிர்பட்டு தான் சந்திரன் மிளருது. இதெல்லாம் சயின்ஸ்குள்ள வராதுங்க யாரும். நாம டெஃபினேஷன் சொல்றோம். அப்போ எந்த பொருள் ஆதாரமும் எல்லையும் இல்லாமல் பிரகாசிக்கின்றதோ அதன் பேர் சோதி. எந்த பொருள் ஆதாரம் இருக்கு, எல்லைக்குள்ள நின்று, ஆதாரம் இல்லாம எல்லைக்குள்ள நின்று எரிஞ்சதுன்னா அது பேர் என்னது? சுடர். விளக்கு என்பதற்கு ஆதாரமும் தேவை, அது என்ன பண்ணும்? எல்லைக்குள்ளேயும் எரியும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தீபம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆதாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவமா தான் இருக்கும்ல, அதுக்குள்ளதான் பிரகாசிக்கும். அப்படிதானே? தீபம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் பிரகாசிக்கும், ஆனா அது எரியறதுக்கு என்ன வேணும்? எக்ஸ்டர்னலா ஒரு நல்லா கவனிக்கணும். எக்ஸ்டர்னலா ஒரு ஏத்தறதுக்கு ஒரு ஆளும் வேணுங்கய்யா. ஏத்தறதுக்கு ஒரு ஆளும் வேணும். அத்தனை வேணும். ஆதாரம், அது பேர் ஆதாரம் தேவை. ஒரு சப்போர்ட். ஆதாரம்னா சப்போர்ட் மூலமா சப்போர்ட்டும் தேவை, அது பவுண்டரிக்குள்ள எரியும். இது சப்போர்ட் இல்லாம எரியும், ஆனா பவுண்டரிக்குள்ள எரியும். இது சப்போர்ட்டும் இல்லாம பவுண்ட்லெஸ்ஸா எரியக்கூடிய அந்த சுடருக்கு பேரு தான், அதுக்கு பேரு தான் சோதி. இப்ப புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஆங்கிலத்திலையும் சொல்லியாச்சு,
தமிழ்லையும் சொல்லியாச்சு ஓரளவுக்கு. புரிஞ்சுதுங்கய்யா. ஐயா நான் இப்ப நான் எல்லை இல்ல சொல்லிடுறேங்க எல்லை ஐயா, அது இருக்காது, ரைட்டா ஆதாரம் இல்லாம எரிவது சோதிங்கய்யா. எல்லையில எரிவது வந்து சுடர். ஆதாரமும் எல்லையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது வந்து விளக்குங்க. அருமை அருமை. சரலட்சுமி அம்மா சுவாமி. அதாவது சோதி என்பது வந்து ஆதாரமும் எல்லையும் இல்லை. சோதிக்கு ஆதாரமும் இல்லை எல்லையும் இல்லை, அதுதான் சோதி. எங்கும் பிரகாசமிட்டு இருப்பது சோதி. அது சுடர் என்பது வந்து ஆதாரமும் இல்லை, ஒரு எல்லையில் இருக்கும், ஆனா அதுதான் சுடர் அப்படின்றது. விளக்கு என்பது ஆதாரமும் ஆதாரம் எல்லையும் தேவை, ரெண்டுமே தேவை. அது எப்படின்னா விளக்குல எண்ணெய் திரி இருப்பது கொண்டு வெளிச்சம் வருவது. அப்படித்தானுங்க ஐயா? உதாரணம் சொல்லுங்க அதுக்கு. சோதிக்கு உதாரணம், சுடருக்கு உதாரணம் சொல்லுங்க. சுடருக்கு உதாரணம் வந்து இப்பதான் வந்தேன், அதனாலதான் கேக்குறேன். சுடருக்கு விளக்கம் விளக்கு தாங்கய்யா, அதுக்கு ஒரு ஆதாரம் வந்து விளக்கு தாங்கய்யா இருக்கும் எடுத்துக்காட்டு. ஏன்னா அதுக்கு ஆதாரம், சுடருக்கு ஆதாரம் உதாரணம் என்னன்னா சூரிய சந்திரன். சூரிய சந்திரனுக்கு விளக்கு என்ன தெரியலாம் ஊத்தல, ஆதாரம் இல்லாம எரியுது. ஆனா ஒரு வட்டத்துக்குள்ளதான் எரியுது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் எரியுது, அதனால அது பேர் சுடர். இவங்க ரெண்டு பேர்த்த இயக்கிறவன் இருக்கானே ஒருத்தன், இந்த சூரிய சந்திரனை இயக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கான்ல அவன் சிவபெருமான். அவனுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, எந்த எல்லையும் தேவையில்லை, எல்லையற்ற அந்த பொருள்ல நின்று ஆடுறான். அதுக்கு பேர் தான் பெருவெளி, அதுக்கு பேர் தான் சிவபுரம், அதுக்கு பேர் தான் அருள். அப்போ விளக்கு என்பது என்ன, அதுக்கு ஆதாரமும் தேவை, அதாவது நெய்யும் திரியும் தேவை. அது போல அதனுடைய சுடரும் ஒரு எல்லைக்குள்ள இருக்கு. இதுதான் சூழொளி விளக்கு. இன்னொன்னு, விளக்கம் தருவதனால அது என்னது, ஒரு பொருள் பற்றிய விளக்கம் தருவதனால பேர் விளக்கு. விளக்கு ஆதாரம் இல்லாமல் எரிவதனால அது பேரு சுடர். ஆதாரம் சுட்டி காண்பிக்கலாம். எப்படி அந்த எரிது பார் அப்படின்னு சுட்டி காண்பிக்கலாம். எந்த ஆதாரம் இருக்காது இல்ல, சூரியனை பார்த்து சுட்டி காண்பிக்கலாம்ல. சுட்டி காண்பிக்க கூடிய ஒரு விளக்கு தான் என்னது, சுடர். சுட்டி காண்பிக்கக்கூடிய விளக்கு. இன்னொன்னு, சுட்டி காண்பிக்கவே முடியாத ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு சூரியன். விளக்கம் செய்வதனால விளக்கு, சுட்டி காண்பிக்கக்கூடிய விளக்கு சுடரு. சோதித்தே அறிய முடியாத ஒரு பொருள் இருக்கு இல்லையா, சொல்லும் போதெல்லாம் அடியனுக்கு வயிறு கூச்சரிக்கின்றது. சோதித்தே அறிய முடியாத அந்த விளக்கு சோதி. இப்படி சொல்லலாமா? இப்ப இதுக்கும் சிவபெருமானுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா கவனிங்க, இதுதான் முக்கியமான இடம். எல்லாரும் இந்த 2 நிமிஷம் மட்டும் கவனிச்சா போதும், வேற எதுவுமே தேவை. முக்கியமான இடம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆனந்த் உயிரை வாங்க மாட்டான். படுபாவி எப்ப பாரு ஆண் பண்ணு இவனோட இந்த தொல்லைக்குதான் வரதே இல்லை. இருந்தாலும் படுபாவி பண்றான். சரி பண்ணிட்டு நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா 2 நிமிஷம். அப்படிலாம் யாருமே நினைக்கலைங்கய்யா. நினைக்கலைங்கய்யா. நன்றி நன்றி நன்றிங்க சாமி. இப்போ நல்லா கவனிங்க, இறைவனுக்கு ஒரு திருமேனி உண்டு. அது என்ன திருமேனினா அருள் திருமேனி. அருளையே திருமேனியாக வச்சிருக்கான் இல்லையா, அது பேர் என்னது, அருள் திருமேனி. அது சொரூபம்னு சொல்லுவோம். அது சொரூபம், எந்த ஆதாரமும் கிடையாது இல்ல. அது அந்த திருமேனி அருள் திருமேனி. அருள் திருமேனிய பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அது என்னன்னு சொல்லலாம், அருவம்னு சொல்லலாம். அருவத்தையும் தாண்டினதான் சொரூபம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அருவம்ன்றது கூட எம்டியா இருக்குங்க பாரு அப்படின்னு சொல்லிடலாம்ல. வானம் எம்டியா, அதையும் சுட்டி காண்பிக்க முடியாம ஒரு பொருள் இருக்கும். அது பேரு அருள் என்ற திருமேனி. அது பேரு சொரூப நிலைன்னு சொல்லுவோம். அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அருவம்னு கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு பேரு தான் சோதி. அப்ப பெருமான் அருள் திருமேனியாக வருவதற்கு பேரு சோதின்னு பேரு. அருள் திருமேனிய அவன் உடம்பா வச்சுக்கிட்டு நிக்கிறான் இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு சோதின்னு பேரு. பெருமான் இப்போ அருள் திருமேனியையும் சேர்த்து மாயையையும் தனக்குள்ள சேர்த்துக்கிறான்ல, மாயையும் அருளையும் சேர்த்துக்கிறது, திரோதானத்தையும் திருவருளையும் சேர்த்துக்கிட்டான்னா அந்த திருமேனிக்கு பேர் என்னன்னா அரு உருவம்னு சொல்லக்கூடிய லிங்க திருமேனி. லிங்க திருமேனிக்கு என்ன கிடையாது, ஒரு அருவமும் கிடையாது, உருவமும் கிடைக்காது. அந்த திருமேனிக்கு பேர் என்ன, அரு உருவம் என்ற திருமேனி. அதற்கு பேர் தான் சுடர். நீங்க பாத்தீங்கன்னா லிங்கமே ஒரு சுடர் மாதிரிதான் இருக்கும். ஒரு தீபம் தான் ஏற்றி வச்ச மாதிரி இருக்கும். லிங்கம் இருக்கு இல்லையா, லிங்க திருமேனி, அது பார்க்க எப்படி இருக்கும், ஒரு பவுண்டரியில சுடர் எரியிற மாதிரி தான் இருக்கும். இப்படி நீங்க பைரவி நம்ம ஐயா நம்ம இவரு
சத்குரு ஐயா சத்குரு ஐயா பாத்தீங்கன்னா பைரவி வச்சிருப்பாரு, அப்படியே சுடர் மாதிரி வச்சிருப்பாரு, அப்படியே கண்ணு மாதிரிதான் இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த லிங்கம் மாதிரி அம்மா பைரவி அம்மா இருப்பாங்க. நான் எங்கேயும் போனது இல்லை, ஆனா சும்மா டிவில பார்த்ததை வச்சு சொல்றேன். நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ தீபம் மாதிரி இருக்கும். நம்மளுடைய அந்த கோல வடிவத்துலதான் இருக்கும். எது திருமேனி 60 லிங்க திருமேனி பாத்தீங்கன்னா ஒரு கோல வடிவமா தான் இருக்கும். பார்க்க ஒரு சுடர் மாதிரி தான் இருக்கும். அப்போ அது ஒரு வடிவத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம சுயம்பா தானே முதல்ல வந்த சிவலிங்கம் சுயம்பு தான், தெரியும்ல. முதல்ல வந்த லிங்கம் சுயம்பு தானாகவே தான். நம்ம இப்பதான் என்ன பண்றோம், லிங்கத்தை சமைக்கிறோம் இல்ல. அது அந்த காலத்துல சுயம்பா தான் வந்துச்சு தான். அப்போ அதுக்கு ஆதாரம் இல்லாம வந்துச்சு, ஆனா பவுண்டரிக்குள்ள இருக்கு இல்லையா. அதனால அது அருவுருவ திருமேனி. அப்போ அருளையே திருமேனியாக வைத்திருந்தது. அருளையும் திருவருளையும் திரோதானத்தையும் கலந்து நிற்கக்கூடிய ஒரு திருமேனியா இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, நம்முடைய சிவபெருமான். அடுத்தது இப்போ 3வது உருவ திருமேனி. ஒரு ஆட்கொள்வதற்காக உருவம் எடுத்து வர்றான் இல்லையா, அதுக்கு பேர் தான் சூழலி விளக்கு. அப்போ சிவபெருமான் எப்படி வர்றான், 3 விதமா வர்றான். ஒண்ணு அருவமா நிக்கிறான், யாருமே அருவம் கூட உணர முடியும். நல்லா கவனிங்க, அருவத்தையும் தாண்டி சொரூபமாக நிற்கின்றான். அது சொரூப லக்கணம் சொல்லுவோம். தடத்த இலக்கம் சொல்லுவோம். தடத்த இலக்கம் அப்படின்னா வடிவம் எடுப்பது. வடிவம் எடுக்கிறது என்ன வடிவம், 3 வடிவம் இருக்கு பெருமானுக்கு. என்ன, அதுதான் அருவம், அருவுருவம், உருவம். 3 வடிவம் இருக்கு. சொரூபத்துக்கு எந்த வித வடிவமும் இல்லை. அது சொரூபத்துக்கு பேர் இறைவன் அருளை தன்னுடைய உடலாக திருமேனியாக காண்கி வருகின்றான். அது சோதி. இறைவன் அருளையும் திருவருளையும் மறைப்பையுமே தன்னுடைய உடலாக, மாயையும் சேர்த்து, திருவருளோடு சேர்த்து மாயை செய்யறது இல்லையா, அது பேர் என்னது, நமக்கு சுடர். விளக்கு என்பது அவன் ஒரு வினையையும் தோற்றுவிக்கிறான், வினையோடு தோற்றுவிக்கிறான். அது என்னது, உடல் எடுத்துறான். உடல் எடுக்கிறான்ல, எப்படி சுவாமி உடல் எடுக்கிறான் இல்லையா, அந்த உடல் வடிவம் எங்க தொடங்குது, உருத்திரன்ல இருந்து தொடங்குது உடல் வடிவம். உருத்திரனுக்கு உடல் உண்டு, வடிவம் உண்டு. திருமாலுக்கு வடிவம் உண்டு, பிரமனுக்கு வடிவம். 3 பேருமே யாருதான், சிவனுடைய அம்சம் தான். அவங்க 3 பேருமே சிவ அம்சம் தான். 3 பேருமே வேலை செய்ய வந்தவங்க. அப்ப 3 பேர். அப்ப உருத்திரன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு உருவம் தாங்கி எங்கெல்லாம் வரணும். நம்ம அடியார்களுக்கு வந்திருக்கான் இல்லையா, நம்ம அடியார்களுக்கு எல்லாம் உருவம் தாங்கி தானே வந்தான். இவரு நம்ம சுவாமி பிள்ளைக்கறி கேட்பதற்காக காபாலிகனா வந்தான். அதுக்கப்புறம் பஞ்சவடம் வேணும்னு சொல்லி மானாக்கஞ்சர வீட்டுல வேணுன்றதுக்காக பஞ்சவடைக்காக அவன் உருவம் தாங்கி வந்தான். இல்லையே என்னாவது ஏற்பகை நான்ட்டு உருவம் தாங்கி வந்தது. இது நிறைய அடியார்கள்ட்ட உருவம். அந்த உருவம் எல்லாம் எங்க இருந்து வரான்னா அருள் திருமேனிட்டு இருந்து வாங்கிட்டு வருவான். சிவபெருமானுக்கு என்ன தேவை, உருத்திரனுக்கு உருவம் வேணும், அவன் உடல் எடுக்கணும். அதனால உருத்திரனுக்கு உடல் அழியும். யாருக்கு அழியும், திருமாலுக்கும் உடல் அழியும். அவங்களாம் உடல் தான், நம்மள மாதிரி உடல் தான். நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் இல்லை, ஆனா அது தேவ உடல் அது. ரைட்டாங்களா. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரம எல்லாருமே. அப்போ இறைவன் எப்படி அருள் செய்கின்றான்னா சொரூபமாக அருள் செய்கின்றான், அடுத்து அருவுருவமாக அருள் செய்கின்றான், உருவமாக அருள் செய்கின்றான். அப்போ கவனிங்க, இறைவனுடைய உருவத்துல மட்டும் சிவனை பார்த்தோம்னு வச்சோங்க, நல்லா கவனிங்க, என்ன கவனிக்கிறதான். உருவத்துல மட்டும் சிவனை பார்த்தா அது சூழொளி விளக்கு. நம்ம எதுலதான் இருக்கோம், விளக்கம் கிடைக்கும். ஆனா எப்படி கிடைக்கும், அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா இது திரும்ப இருட்டாயிடும் இல்ல. நல்லா கவனிங்க, எனக்கு உண்மை. ஒரு நிமிஷம், எனக்கு எல்லா திருவடியும் அடியும் பல்காலம் விழுந்து வணங்கு. ஒரு நிமிஷம் மட்டும் கவனிக்கலாம். இப்போ அந்த உருவத்துக்குள்ள மட்டும் சிவத்தை தேடணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உருவம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா விளக்கு அணைஞ்ச மாதிரி நமக்கும் அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே இருட்டாயிடும் இல்ல. அப்போ நம்மளுடைய அந்த அறிவு சின்ன அறிவா இருக்கு, அது அப்படியே பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். எப்பெல்லாம் விளக்கேத்துறமோ விளக்கமாகும், விளக்கேத்தலைன்னா போயிடும். அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியனை நம்ம ஆதாரமா வச்சுக்கணும். என்ன பண்ணலாம், 12 மணி நேரம் நமக்கு என்ன கிடைக்கும், ஒளி கிடைக்கும் இல்ல. அப்புறம் 12 மணி நேரம் என்ன ஆயிடுது, சூரிய அஸ்தமானதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, இருளாயிடுது. அப்போ இந்த விளக்கை விட இந்த விளக்கு, அது அருவுருவ திருமேனி மேல, சிவலிங்க திருமேனி மேல நீங்க சிவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவுல விளக்கம் கிடைக்கும். ஆனா அந்த விளக்கம் கூட முழு விளக்கம் அல்ல. இறைவனை அருள் திருமேனியாக நீக்கமர எல்லா இடத்துலயும் இறைவனை பார்த்துட்டீங்க அப்படின்னா
அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை நோக்கு இருக்கு இல்லையா, அதுதான் பேரருளுக்குள்ள நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இதத்தான் என்ன சொன்னாரு நம்ம சாமி, எல்லாத்தையும் சிவமா பாரு, அதுதான் பேரருளை தாங்கிய சிவத்தை நீ பார்ப்பதற்கு சமம். எப்படி? உனக்கு ஏத்தாப்படி நிக்கிறவன், இந்த புல்லு, இந்த பூண்டு, இந்த 2 யானை, இந்த 2 கொக்கு, இந்த 2 நாரை, இந்த 2 பன்றி, 2 புறா, 2 அன்னம், இது எல்லாத்தையும் எப்படி பாரு? சிவமா பார்த்துட்டேன்னா நீ எங்க இருக்க? எங்க இருக்க? பேரருளுக்குள்ள இருக்கும். பேரருளுக்கு இன்னொரு பேர் சிவபுரம்னு அர்த்தம். கைலாயம் அதுதான். கைலாயம் சோதி, கைலாயம் அதுதான். சோதிக்குள்ள இருக்கும்னு அர்த்தம். கைலாயம் அதுதான். இவர் என்ன பண்ணாரு? எந்த நோக்குல போனாரு கைலாயத்துக்கு? சடாமுடியில இருக்கக்கூடிய கங்கையில சிவபெருமான் சடாமுடி தாங்கி கையில மான்மழு வேந்தி இருக்கக்கூடிய காட்சி கையில கிடைக்கும்னு திருவுருவத்தையே நோக்கி போனால சாமி என்ன பண்ணிட்டாரு? இது பேரு கைலாயம் இல்ல, நீ உருவத்தை கடந்து அருவத்தை கடந்து சொரூபத்துக்குள்ள போய் பாரு, எல்லா இடத்துலயும் சிவம் இருக்காருன்றத எந்த இடத்துல நின்னு பாக்குறியோ அந்த இடம் உனக்கு சிவபுரம். புரியுதுங்களா? அதுக்காக சொன்னாரு சிவபுரம் என்பது எந்த, அதனாலதான் காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவன் திருப்பாதம். பாதம் என்பது என்ன? அருள், சிவபெருமானுடைய அருள். சிவனுடைய அருளை நனைந்து உருக வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? எங்கும் பிரகாசமாய் கலந்து நிற்கக்கூடிய சிவபெருமான அணுக வேண்டும். யாராவது திட்டினா சிவன் திட்டுது, யாராவது நம்மளை டார்ச்சர் பண்ணா சிவன் டார்ச்சர் பண்ணுது, யாராவது நமக்கு ஊட்டு வித்தா சிவம் ஊட்டுது, யாராவது காட்டு வித்தால் சிவம் காட்டுதுன்னு சர்வமும் சிவமயமாக நினைக்கின்ற ஆற்றலுக்குள்ள வருவதுதான் மகாமாய சுத்தி. மகாமாய சுத்தி. அதுக்கு ஒரு திருமூலர் ஒரு பாட்டு படைக்கிற, அதுக்கு பொருந்துங்களாங்க ஐயா? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரேன்னு வருது. அது இந்த பாட்டு இதுக்கு பொருந்துங்களா? அதாவது இது கண்காணினா பயத்தோடு சொல்றாரு. இது திரும்ப என்ன சொல்றாருன்னா, நீ தப்பு பண்ணாத, எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, சர்வேலன்ஸ் கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கு, பிக் பாஸ் மாதிரி 26 கேமரா இருக்கு, நீ பயப்படாத, நீ அங்க போய் சாமி இல்லை இங்க சாமி இருக்குன்னு நினைச்சு பண்ணாத அப்படின்னு. இதுவே உணர்ந்து செய்வது, இது பயந்து செய்வது கண்காணின்னு சொல்லியிருந்தாரு. உணர்ந்து செய்வது எல்லா பொருளையும். போன வாரம் அதான் பார்த்தோம், சிறு தெய்வம் பெருந்தெய்வம், அவனை கும்பிட்டா அதை கும்பிட்டா சைவம் இல்ல, நான் எல்லாமே சைவம் தான். எங்க அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கான்னு நினைச்சிட்டோம்னாலே அதுக்கு பேருதான் சுத்தாத்வித சைவம். எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது யாருக்கிட்டையும். நீ படிச்சிருக்க படிக்கல, நீ வேற கடவுளை கும்பிடுற, சின்ன கடவுளை கும்பிடுற, நான் கும்புற சிவபெருமானையே வேற மாதிரி கும்பிடுற, அது பண்ற, நீ இது சாப்பிடுற அது சாப்பிடுற அப்படின்னு யாரையும் அவங்க பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு பிரிவில்லாத அன்பு ஏற்படுமாயின், பிரிவில்லாத அன்புக்கு பேரு தான் அருள் இல்ல? பிரிவில்லாத அன்புக்கு பேரு தான் அருள். அந்த பிரிவற்ற அருளை உங்களால செய்ய முடிஞ்சா நீங்க பேரருளுக்குள்ள நிக்கிறீங்கன்னு அர்த்தம், சோதிக்குள்ள நிக்கிறீங்க அர்த்தம். அந்த பேரருக்குள்ள நின்னா ஏதாவது மாய உங்களை மயக்க முடியுமா? எல்லாம் அவன் தானே கொடுக்குறான். வருத்தம் வருமா? கோபம் வருமா? காமம் வருமா? மதம்னா ஒரு பொருளை விடாப்பிடியா பிடிக்கணும்ன்ற எண்ணம் வருமா? கொடுத்தா அவன் கொடுத்தான், எடுத்தா அவன் எடுத்தான், அடிச்சா அவன் அடிச்சான், எல்லாம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லி எல்லா பொருளையும் சிவமா நினைச்சா அதுதான். அதுக்கு பேருதான் மகா மாய சுத்தி. மகா மாயையே சுத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது என்பது எல்லா பொருள். அப்ப பெருமான் எப்படி இறங்கி வர்றான்னா பேரருள நிக்கிறான், நமக்கு தெரியல இல்ல, புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன பண்றான்? திரும்ப இறங்குறான். என்ன பண்றான்? சுடராக வர்றான், 2 சுடர்களாக வர்றான், அதுலயும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? நாம பயன்படுத்துகின்ற விளக்காக வருகின்றான். அந்த விளக்கொடியில நமக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் தான் தெரியுது.
ஆமா, இதே மாதிரிதான் அந்த சுடர் இருக்குன்னு அந்த சுடர் மேல ஒரு ஆனந்தம் ஏற்படுது. ஆஹா, இந்த சுடர் மாதிரிதானே அந்த பேரொருள் இருக்கு, சோதி இருக்குன்னு அந்த சோதியை நோக்கி இப்ப நம்ம போறோம் இல்லையா, நம்ம மனசு போகுது இல்லையா? அப்படி போயிடுச்சுன்னா உலகத்துல எந்த மாயையும் உங்ககிட்ட ஆட்டம் காட்ட முடியாது. மாயைன்னா என்ன? நின்னு மாறும். அவன் சோதி என்பது எப்பயுமே மாறாது. ஒளிப்பொருள் எப்பயுமே அப்படியே இருக்கும் இல்லையா? அந்த சோதியை உணர்வது என்பது, அந்த சோதியிடம் அடைக்கலமாக செல்வது என்பதுதான் சிவபுரத்துக்கு செல்வது, அருளாக நிற்பது. இப்ப புரிஞ்சுதுங்களா? மகாமாயை எப்படி சுத்தி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளானது. மகாமாயை சுத்தி பண்ண நம்ம மனசுலதான் இருக்கு. என்ன மனசுல? எல்லாம் சிவம், சர்வமும் சிவமயம். சர்வமும் சக்திமயம் நினைக்கிறது யோகம். சர்வமும் சக்திமயம் நினைக்கிறது பேர் என்னது? யோகம். சர்வமும் சிவமயம் நினைக்கிறது பேர் தான் என்னது? ஞானம். ஞானம் என்பது என்ன? ஆனா சர்வம் சக்திமயம் நினைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவதான் எல்லாம் பண்றான்ற அந்த அதுக்குள்ள வந்ததுனால யோகம் வந்துடும், எல்லாம் குவிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவளும் மறைந்து சர்வமும் சிவமயம் சொல்லி அவளுக்கே ஆதாரமா நிக்கிறான். சக்தி என்ன பண்ணுவா? இப்படி வச்சுக்கலாமா? இதோட நிறைவு செய்யறோம். 2 நிமிஷம். சக்தி என்ன பண்ணுவா? சக்தி ஆடுறதுக்கு யாரு தேவை? ஆமா, சக்தி ஆடுறதுக்கு சிவன் வேணும், ஆதாரம் இல்லாம. ஆனா நம்ம ஆதாரத்துல ஆடுறவ கிடையாது, நம்மள மாதிரி குரு எடுத்து ஆடுறவ கிடையாது. சக்தி ஆடுறதுக்கு சிவம் என்ற ஆதாரம் தேவை. அப்ப சுடர் என்பது சக்தி. திரு உருவம் தாங்கி வரவர் குருநாதர், அவர் தான் சூழலி விளக்கு. எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய சிவம் தான் சோதி. அப்ப சிவம், சக்தி, குருநாதன், இவங்க 3 பேருமே விளக்கம். குருநாதன் எங்க கூட்டிட்டு போவாரு? சக்தியிடம் கூட்டிட்டு போவாரு. சக்தி எங்க கூட்டிட்டு போவா? சிவத்திடம் கூட்டிட்டு போவா. ஆக இந்த 3 நிலைக்குள்ள போய் நாம இறைவனுடைய முழு பிரகாசத்தை 360 டிகிரி அவன் பிரகாசத்தை எதுவுமே ஏத்தாம, எதுவுமே ஆன் பண்ணாம நாம என்னைக்கு அதை அனுபவிக்கின்றோமோ அப்போதான் மகா மாயை என்ற அந்த மாயை நம்மிடமிருந்து நீங்கும். அனைத்தும் சிவமா பார்க்கக்கூடிய ஆற்றல். இதை நம்ம எல்லா வகுப்புலையும் சொல்லியிருக்கோம், எல்லா அமர்வுலையுமே சொல்லியிருக்கோம், திரும்பவும் அதான் சொல்லிட்டு. அப்ப சிவத்தோடு தோயணும். சிவம் யாரு? எங்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு பிறந்தது எது, அருளோடு ஒளிர்வது எது என்பது போல பெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கிறது பேரு தான் சோதி. எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு டைரக்ஷன்ல எரிஞ்சதுன்னா அது பேர் என்னது? உடல். எண்ணெய் ஊத்தி திரி ஊத்தி எரிஞ்சதுன்னா அது விளக்கு. விளக்கம் செய்வதால விளக்கு, ஆதாரம் இல்லாம எரிவதனால அது சுடரு. சோதித்தாலும் தெரியாதது சோதி. சோதினா சோதிச்சு பாருன்னு அர்த்தம். சோதி ப்ளீஸ் செக் மீன்னு அர்த்தம் என்ன சொல்லுவீங்க? என்னைய சோதி என்ன சொல்லுவீங்க? என்ன சோதினா அர்த்தம்? என்னைய செக் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம அதுதான் சொல்றாரு சாமி. சோதின்னு அர்த்தம் நீ சோதிச்சு பாருன்னு அர்த்தம். அப்படி என்னதுதான் என்ன இடம்? திருவண்ணாமலை. முடிஞ்சா சோதிச்சு பாரு. உன்னால எங்க இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சாதானே அத இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் இருந்தா அதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அப்படி டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாம நான் நிக்கிறேன், என்ன நீ பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆற்றலை தருகின்ற இடம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தருகின்ற விஷயம் எதுன்னா சோதிதான். இறைவன் எல்லா இடத்துலயும் பிரகாசமா இருக்கான்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்த நம்ம உணர்ந்துட்டா இறைவனுடைய பேரருளை அந்த அருள் கோட்டைக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். எப்படி கால் எடுத்து வைக்கிறோம்? இறைவனுடைய அருள் கோட்டைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். எங்க இருந்து? யாத்திரைக்கு வந்த நாம சிவபுர வாசல்ல நின்று அவனுடைய அருள் கோட்டைக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும். எல்லாம் சிவமயம், எல்லாம் சோதிமயம். அவனுடைய அருளை அவன் அருள் எல்லா இடத்துல இருக்குன்னு மானசீகமா உணரணும். சும்மா வாயளவுல இல்ல, மனதார உணரும் போது கண்கள்ல நீர் எப்படி பெருகும்? அருவி போல பெறும். வந்துட்டியாப்பா? என்னை பார்க்க வந்துட்டியா? என்னை பார்க்க எறும்பாகி வந்து விட்டாயா? என்னை பார்க்க நாயா வந்துட்டியா? என்னை பார்க்க எங்க அம்மாவா வந்துட்டியா? என்னை பார்க்க யாரோ ஒருவனா வந்துட்டியான்னு எல்லாரையும் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மனசு கஷ்டம்னா, என்னப்பா நான் தப்பு பண்ணி நீ வந்து திட்டுறியா? ஓகேப்பா, மரத்தை கஷ்டப்படுத்துறியா?
திரும்ப என்னை பார்க்க வந்துருவேன் அப்படின்னு அவனை தேடி உட்காரும் போது ஏதோ ஒரு பொருள் மீது அவன் நின்று நமக்கு அருள் செய்கின்ற அந்த காட்சியெல்லாம் உணரும் போது எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்கள் மீதும் சரிசமமான அன்பு நம்ம மேல ஏற்படும். என் புள்ளன்றது இல்லாம அது ஒரு நாயை நினைக்காம அது மேலையும் என் பிள்ளை மேலையும் சரிசமமான அன்பு எனக்கு ஏற்படும் போது வருகின்ற அந்த நிலைக்கு பேருதான் மகாமாயையை சுத்தி செய்த சோதி நிலை. அந்த சோதி நிலைக்கு போகணுன்றதை சொல்லுவதுதான் நம்முடைய அந்த திருக்கூத்து செய்கின்ற சிதம்பரத்துல செய்கின்ற ரகசியம். சிவ ரகசியம் என்ன அப்படின்னா அந்த சோதிய காட்டுறது. எல்லா இடத்துலயும் இருக்கல, எம்டினஸை காமிக்கிறது. அவனுக்கு அப்படி ஒரு வடிவம் இருக்கு. அதை உணர்ந்துட்டேன்னா என்ன பண்ணிடலாம், நீ பெருமானை முழுவதுமாக அவன் அருள் கொடைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அருள் கொடையில போய் எல்லாரும் நம்ம அருள் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. நிறைய விஷயங்கள் இருக்கு, இனி வருகின்ற அமர்வுகள்ல பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பா யாத்திரை வந்த நாம சிவக்கோட்டைக்குள்ள சென்று சிவனுடைய அருளை வாரி விழுங்கி விக்கினேன் என்ற வகையில அவனுடைய அருளை பருக இருக்கின்றோம் அடுத்த அமர்வுகள் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் விதமாக சுவாமி அம்மா பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாட நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார் திருவடி தாமர்களை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நமச்சிவாய் நமச்சிவாய். இப்ப அடியார்கள் தங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுப்பலாம், இல்ல தங்களுடைய அனுபவங்களையும் பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 3 நிமிடங்கள் மட்டுமே, அதுக்குள்ள முடிச்சிடணும். அதனால அடியவர்கள் எவரேனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். சில யாருமே பதில் பேசணும்னா இப்படியேதான் உட்காந்துருக்கணும். ஐயா, சிவ மையன்றது ஞானம், நீங்க சிவசக்தி சக்தி மையன்றது என்னங்க ஐயா? யோகம். யோகம் சாமி, யோகம். சர்வமும் சக்தி என்பது யோகம். சரி. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு பேசலாம். ஐயா, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைங்கிறாங்களா ஐயா? ஆமா. அது எப்படிங்க அப்போ? அதாவது சிவன் ஒரு அதாவது ஆடாம அசையாம இருந்தா அது பேரு சிவம். அதுவே அசைந்து நமக்குள்ள அருள் செஞ்சு அது இயக்கம் இருந்தா அது சக்தி. அதனால எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே ஒரே பொருளுக்குள்ள இருந்தாலும், இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் நம்ம கீழே வச்சிடறோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும்னா அதனுடைய இயக்க ஆற்றல் 0ல இருக்கும், அதனுடைய நிலையாற்றல் அதிகமா இருக்கும். அப்போ அந்த சக்தி அவருக்குள்ள ஒடுங்கி இருக்கா. வேகமா வரும்போது என்ன ஆகும், அது நிலையாற்றல் 0 ஆயிடும், இயக்க ஆற்றல் அதிகமாயிடும். அங்க என்ன பண்ண சிவம் அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கு. அந்த ஒடுக்கம் தான் மாறுதே தவிர சிவசக்தி 2 பேரும் சேர்ந்ததுதான் மொத்த சொரூபமே. அவன் அருள் இல்லாம என்னைக்குமே இல்லை. அவன் அருளானது ஒடுங்கி அவன் அருள் வெளிப்பட்டு நிற்பக்கூடிய நிலை. அவன் அருள் வெளிப்பட்டு நின்னா சக்தி, அவன் அருள் ஒடுங்கி நின்னா சிவம். அவ்வளவுதான். ஆனா அருளும் அவனும் பிரித்தறிய ஒரு பொருள் தான், வேற ஒண்ணு மேல. அருமை அருமை. சிவம் சிவம் சுடருங்கிறது சக்தி, ஒளி விளக்குங்கிறது குருநாதர்ங்கிறது இன்னைக்குதாங்க ஐயா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியும் ஒரு அருள் செய்து ஒரு பொருள்கோள் செய்து கொள்ளலாம்னு சொன்னேன். அதனால அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவன் குருநாதர் பக்கத்துல இருக்காரு, அப்புறம் அன்னை பராசக்தி இருக்கா, அப்புறம் சிவமரார், அப்படி சொல்லிக்கலாம். அதே போல அருவம், அருவுருவம், உருவம் அப்படியும் வருது. இறங்கி வருது. பிரேமம்மா சுவாமி. ஐயா அம்மா சுதாம்மா திருவடி வணக்கம். சுவாமி திருவடி வணக்கம். ஐயா ஒண்ணுமே இல்ல, சோதி சுடர் சூழொளி விளக்கு, இது 3 வார்த்தை. ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அர்த்தம். சோதிக்கு மட்டும் எத்தனை அர்த்தம், சுடருக்கு மட்டும் எத்தனை அர்த்தம். ரொம்ப அருமைங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்துச்சு கேக்குறதுக்கு. அதுல சாமி நம்மளுக்காக சோதியா நம்ம பார்க்க முடியலையா, வா சுடரா வரேன் அவனை, நீ என்னை பாரு,
முடியலையா, சூழொளி விளக்கா வந்து உனக்கு நான் நிக்கிறேன், அப்பயாவது வந்து என்னை பாருங்க. அவ்வளோ ஒரு இரக்க குணத்தோட நம்மளுக்காக வந்து இறங்கி இறங்கும் போது இதுக்கு மேல நமக்கு என்ன வேணுங்கய்யா? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க கிளாஸ். 1 மணி நேரங்கள் இந்த 3 வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அர்த்தம் சொல்லும் போது ரொம்ப அருமைங்க. சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க சார். அதுல வந்து இந்த கிளாஸோட அதுல வந்து இந்த கிளாஸோட அர்த்தமே புரியுதுங்க ஐயா. திருவாசகம் என்றது சோதி, திருவாசக சிந்தனை என்பது குருவருள், அது தொடர் ஒளி சூடொளி விளக்கு என்பது அன்பர்கள் எல்லாருக்கும் ஒளி காட்டுறத நீங்க காட்டுறீங்க. இதுவே விளக்கம். அருமை சரலாஸ்னியாமா, அடி தூள் போங்க. மகிழ்ச்சி. பிரேமாமா, சுவாமி ஏதோ சொல்ல வராங்க. நமச்சிவாய். இல்லைங்க, நீங்க சொன்ன கருத்து ரொம்ப சிறப்பு. அந்த அருள்னா முதல்ல என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. முக்கிய குறிப்பு என்னன்னா, மகாமாயை சுத்தம் செய்வதுதான் அருள்னா என்ன அப்படின்னு. என்னன்னா, நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், அது எல்லாமே அந்த குப்பையெல்லாம் நீக்கணும்ன்றதா அது அர்த்தமே. அதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்கயா. நம்ம ஒவ்வொரு எல்லாமே சிவமா பாவிக்கணும், எதையும் மனசுல இருக்கக்கூடாது, எல்லாமே என்னது அன்பு காட்டி சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா தூய்மைதான் சொல்றது, அந்த மாதிரி இருக்கணும், செயல்படுத்தணும்ன்றதா அந்த பாடலுடைய சிறப்பு. ஆனா ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஆமா, நான் அதாவது முப்பொருள் உண்மைதாங்க. பதி பசு பாசம் எப்படி நம்ம சித்தாந்தத்துல கொண்டு போறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொன்னா சுத்த அத்துவித சைவம்ன்றது மாதிரி பதி பசு பாசம் நம்ம இதுல மட்டும் சித்தாந்தத்துல மட்டும்தான் உண்டு. அத்வைதம் காஞ்சி பெரியவர்ல ஒண்ணுதான் சொன்னாங்க, அடுத்தது 2 சொன்னாங்க. நம்ம ஆனா சுத்த அந்த சித்தாந்தத்துல மட்டும்தான் பதி பசு பாசம் முப்பொருள் உண்மையை பத்தி சொல்லக்கூடியது. இது அருமையா எடுத்து சொன்னீங்க. நம்ம ஆனா அந்த திரோதான சக்தியில என்னென்ன இருக்கு, அந்த மாயில மறைப்பு சக்தி இருக்கு, திரோதான சக்தியில மறைப்பு சக்தி இருக்கு. ஆனா மாயில ஒரு பகுதினா குயவனை பத்தி அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. கொஞ்சமா எடுத்தோம் ஒரு பானை செய்வோம், ஆனா ஒரு பொருள் இருந்துட்டு இருக்கு. ஆனா மொத்த பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற மொத்தத்தையும் சுத்தம் செய்வதுதான் மகா மாயா சக்தின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும், அந்த சிறப்பு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் சோதினா என்ன, எல்லையும் இருக்காது ஆனா ஆதாரமும் இருக்காது. அதுனா என்னன்னா நிரந்தரமா இருக்கக்கூடியது, தானாவே உற்பத்தி ஆகிற மாதிரி சோதிக்க சொன்னீங்க. சுடர் வந்து ஆதாரமும் இருக்காது ஆனா ஒரு எல்லைக்குள்ள மட்டும் இருக்கும் அப்படின்னீங்க. விளக்கு ஆதாரமும் இருக்கும், ஒரு எல்லையும் தெரியும், ஆதாரமும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு விளக்குக்கு எண்ணெய் எப்படி ஊத்தினா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அந்த விளக்கு தீபம் இருக்கும், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், ஒரு துணை வேணும். அந்த மாதிரி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா அருளி நம்ம பெருமான் எப்படி இருக்க, அருளாகவே திருமேனியாக இருக்கக்கூடியது. அவர் அருள் திருமேனி, அவர் சொருப நிலை நமக்கு வந்து எல்லாமே அறிய முடியும். ஆனா நம்ம உணர்ந்துதான் நம்ம அறிய முடியும். அவர் மனித சட்டத்தை இங்க வந்தா கூட நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, ஆனா உணர்ந்துதான் நம்ம செயல்பட முடியும்ன்ற அந்த கருத்தை இந்த 3 வரிக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லிக்கிங்க. ஆனா நம்ம பாகுபாடு கிடையாது, எல்லாம் சிவம், சர்வமும் சிவமயம் அப்படின்ற அந்த ஞான நிலையை எடுத்து இன்னைக்கு வகுப்புல சிறப்பா சொல்லியிருக்கீங்கய்யா. சிவாய் திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் சாமி. நன்றிங்க அம்மா. முக்கியமான செய்தி என்னன்னா, அடியார்கள் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. அடிக்கடி வரும், அதுவும் சிவம், எதுவும் சிவன் தான், அதுவும் சிவன் தான் பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். அந்த பயிற்சி செய்தா மட்டும்தான் இந்த திருவாச சிந்தனையுடைய மொத்த இதுவுமே. அதனால அது எங்கயா முடியுது, மனசு அப்பப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 மணி நேரம் அப்படி இருக்குது, அப்புறம் போனீங்கன்னா அடுத்தது அங்கதான் போகுதுன்றது. ஆமா, ஆனா திரும்ப வந்துடுறோம். இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம பல நாட்கள் இருப்போம் அதுல, இப்ப உடனே வந்துடும் இல்ல, ஆமா அப்படின்ட்டு திரும்ப வந்துடுறோம். அந்த ஒரு நிலை வந்து நமக்குள்ள கிடைக்குது. அதனால அது இருக்கத்தான். நான் என்ன சொன்னேன்னா, நம்ம மனசை அடக்கிறத விட சிவத்தோடு தோய்வது என்பது எளிது. அதனால அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியவர்கள் தோயுங்க. திருவாசகம் மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கா போயிருங்க, கோயிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா போயிருங்க, அடியார்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா போயிருங்க. அப்படி தாக்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அதை வந்து அதை பயன்படுத்தி கொண்டே இருங்க, தோய்ந்து கொண்டே இருங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. இதோட நிறைவு செய்யலாம் இன்னைக்கு. தன்முனைப்பு அப்பப்ப வந்தா கூட இந்த வகுப்புல இருக்கிறதுனால ஐயா இத சொல்லிருக்கிறாங்க, எல்லாத்தையும் சிவமா பாக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க இல்லையா, அந்த இது வந்துருதுங்க, அந்த எண்ணம் வந்துடுது. இது செய்யறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இது சொல்றாங்க, திட்டுறாங்க அப்படின்னா இது சிவன் செயல், ஏதோ நம்ம செஞ்ச வினையினால நம்மள திட்டுறாங்க, இது நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துருதுங்க இப்ப எல்லாம். சோதனை இனிமே நம்ம வாழ்க்கையில சோதனைக்கு வருதுன்னு வைங்க ஐயா, அது பேரருள் கருணையினாலதான் நமக்கு வருது. அந்த பிறவையே போயிடும். இனி சிவன் அந்த இந்த வலி கொடுக்கறாரு அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து முக்தி. இனி இந்த 6 குணத்தை
நம்ம மாத்திட்டு முக்தி கிடைக்கும் அப்படிங்கறதுதான். இது அருமையா இருந்ததுங்க ஐயா. இந்த ஒவ்வொருத்தரையும் மேல் நமக்கு எத்தனை கஷ்டங்கிறத விட இந்த கஷ்டம் இனி முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. அருமை 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 சாமி. அந்த புரிதல் தான். இந்த புரிதல் ஒவ்வொரு தடவை கஷ்டப்படும் போதும் ஒவ்வொரு பக்குவத்தை கொடுத்து நம்மளுக்கு முன்னால அவரு திருவடிக்கே கொண்டு போறாருங்கய்யா. ஆனா நம்ம அதை தாங்க முடியாம இப்படி அப்படின்னு நல்லா சொல்றோம். ஆனா பக்குவப்படப்பட இது நம்மளுக்காக நல்லதுதான் செய்யறாரு இவரு, அவர்கிட்ட நம்மளை கொண்டு போறாரு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. ஐயா நம்ம இந்த திருவாசக கிளாஸ் வர்றவங்க எல்லாருக்குமே இந்த அடியார் அத்தனை பேரும் நம்ம எப்படி நினைக்கணும்னா, எத்தனை சோதனை வந்தாலும் நீள நினைக்கணும். நினைக்க நிலையான பொருளை அடையிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழி அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம். எத்தனை திட்டினாலும் சொல்லனே இருக்காதுங்கய்யா. உண்மை உண்மை உண்மை. ராகவன் ஐயா. திருவடி வணக்கம். அதாவது எதற்கு அடியார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ குருநாதர் சொன்ன அந்த ஒரு விளக்கமாக விழுவும், அடி விழுவும், 2 அடி விழுவும், இவர்கிட்ட ஒரு அடி விழுவும், அவர்கிட்ட ஒரு அடி விழுவும். அப்படி அடி உழுவ அந்த அடியை வாங்கினாலும் இறைவன் மேல இருக்கக்கூடிய இறைவன், அதாவது குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இது அருள் பத்தாக சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால இந்த தளத்துல இந்த வார்த்தையை சொல்வது மிகவும் சால பொருந்தும் அப்படின்னு சொல்லி அடியே நினைக்கிறேன். அதாவது நமக்கு இறைவன் 2 விதமான சக்திகளை வைத்திருக்கிறார். இந்த பக்கம் துரோதான சக்தி வைத்திருக்காரு, அந்த பக்கம் அருள் சக்தி வைத்திருக்கிறாரு. எப்ப இந்த ஆன்மா துரோதான சக்தி மறைந்து அருள் சக்தியாக அது மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அன்பு, தயை, கருணை, அதை தாண்டி பரிவு அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த ஆன்மாவுக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது யாரு மேல பரிவு ஏற்படணும்னா சிவபெருமான் மேலேயே பரிவு ஏற்படணும். நம்மள அடின்னு அடிச்சாலும் எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைய அடித்தாலும் அந்த குழந்தை திருப்பி அந்த தாய்கிட்டயே போற மாதிரி இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அவனை பக்குவப்படுத்துவதற்கு எந்த விதமான அனுபவங்களையும் அனுபவ அதீதங்களையும் கொடுத்திருந்தாலும் திருப்பி அவன் மேலே சாமி நீ ஒத்த கால தூக்கி வச்சுட்டு நிக்கிறிய சாமி, இன்னொரு கால தூக்கி வச்சு நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பரிவை நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த பரிவு கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா நமக்கு இந்த திரோதான சக்தி அருள் சக்தியா மாறும் அப்படின்னு சொல்லி அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொன்னாரு. இது எதுக்கு இங்க ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நெல்லிக்கனி ஒரு சிறப்பான ஒரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தீங்க. அதாவது என்னன்னா நெல்லிக்கனிய தேனில ஊற வைக்கணும்னா மாச கணக்குல ஊற வச்சாதான் அந்த தேனினுடைய சுவை அந்த நெல்லிக்கனிக்குள்ள கசப்பா துவர்ப்பா இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி உள்ளார அது பதியும். ஆனா அந்த அந்த நெல்லிக்கனிய ஒரு இட்லி குண்டால போட்டு வேக வச்சுட்டு அதை தூக்கி ஒரு லைட்டா ஒரு கீறிட்டு அதை ஒரு வேக வச்சு அதை நம்ம ஒரு தேன்ல வச்சோம்னா ஒரே நாள் 6 நாள்ல அந்த முழு இதையும் அப்போ என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, நேற்று குருநாதர் இந்த வார்த்தையை சொன்னார். சிறுத்தொண்ட நாயனாரை பத்தி பேசுறப்போ சொன்னார், குருநாதர் இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதாவது நம்மளுடைய வினைகளை நாம கழிச்சுதான் ஆகணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய வினைகள் 1 ரூபா 50 பைசா 25 பைசா அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய அந்த சில்லற காசு மூட்டையை தூக்கி நம்ம முதுகுல சுமந்துட்டு போறப்போ குருநாதர் என்ன செய்யறாரு, அப்படியே வாங்கிட்டு 2000 நோட்டா கொடுத்துடுறாரு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு அந்த வினை இருக்கிற அந்த ஒரு வழி தெரியாது, அதனுடைய அந்த இது தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த 2000 நோட்டா கொடுக்குறாரு அப்படின்னா அங்க என்ன செய்யறாருன்னா சிவத்தை நமக்கு உணர்த்துறாரு, சிவத்தை நமக்கு ஊற்றுறாரு. குருநாதர் நமக்கு இறைவனை ஊற்றுறாரு. இந்த வார்த்தை எதுக்கு சொன்னோம்னா, சிறுத்தொண்ட நாயனாரினுடைய அந்த இது சொல்றப்போ என்ன சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? சிறுத்தொண்ட நாயனார் தான் சொன்னீங்க. சிறுத்தொண்ட நாயனார் பத்தி சிறுத்தொண்ட நாயருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஊட்டுறது சொன்னீங்க. ரூபா நோட்டை மாத்தி சில்லறை அடிச்சுன்னா ரூபாயா கொடுக்குறாரு நீங்க. அதுக்கப்புறம் சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நெல்லிக்கனி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்கனி கரெக்ட் நெல்லிக்கனி நெல்லிக்கனிய சொன்னேன். இது எதுக்கு சொன்னாருன்னா வேக வைக்கிறது சரியான விஷயம் இல்லையா? அதாவது
சிறுத்தொண்ட நாயனார் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, கொன்னாரு, அத்தனை பேரை கொன்னாரு. ஏன்னா அவர் பட தளபதியா இருந்தாரு. அத்தனை கொலை செஞ்சிருக்காரு. அதுல வந்து நன்மை தீமை பார்க்காம அவர் கொலை செஞ்சுட்டாரு. ஆனா அது வினையாக மாறிடுச்சு இல்ல, அந்த வினை கழியணும் தானே, அப்பதானே இறைவனுடைய திருவடிக்கு போக முடியும். அதனால அவ்வளவு கொலை செய்தத இறைவன் ஒரே ஒரு வினைய கொடுத்து அதை கழிக்கிறாராம். எப்படி கழிக்கிறாரு அப்படின்னா, உன் பிள்ளைய நீ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு, கேட்கிறாரு இல்ல. அந்த மாதிரி இந்த நெல்லிக்கனி, அதாவது நம்ம எவ்வளவு நம்ம உள்ளார தோற்பா இருந்தாலும் இறைவன் நமக்காக கொடுக்கக்கூடிய அனுபவங்களும் பரீட்சைகளும் அந்த மெதுவாக ஒரு சின்ன கீரல் கொடுக்கற மாதிரி கீரல் கொடுக்கறதுதான். நம்மளை வேகதான் வைப்பார். இட்லி குண்டான்ல போட்டு வேக வைக்கிற மாதிரி சிவபெருமான் நம்மளை வேகதான் வைப்பார், முருகப்பெருமான் நம்மளை வேகதான் வைப்பார். ஏன்னா வெந்ததுக்கு அப்புறம் விதை முளைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனுடைய கருணை. இப்படி எல்லா விஷயமும் செய்தாலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, வள்ளலார் சொல்ற அவருடைய மகாமந்திரம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சுடர் என்பது இறைவனுடைய சக்தி. அவன் ஜோதியாகவும் இருக்கின்றான், சுடராகவும் இருக்கின்றான், சூழ்வொளி விளக்காகவும் இருக்கின்றான். இதை வந்து காரைக்காலர் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பு அராதி என் நெஞ்சு அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு ஒரு துளி கூட குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அறாத அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைப்பாடுகளை வந்து இந்த ஆன்மா வந்து பெறணும். அதற்கு வந்து யார் துணை கொடுக்கிறார் அப்படின்னா, அது வந்து அம்பாலும் சிவபெருமானும் குருநாதரும் முன்னாடி நின்று அதை செய்யறாங்க. தோமாஸ் அந்த முற்பத்துல வந்து அடியன் வந்து அதுதான் நான் பாக்குற ஒரு விஷயம். அதாவது சுவாமி, அம்பாள், குருநாதர் 3 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த பக்குவத்தை வந்து ஊற்றுறாங்க. அந்த அருளை வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து கிரகித்து கொள்ளணும், அதை வந்து உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு விண்ணப்பம். சுவாமி திருவள்ளுவர் குருநாதர் வந்துட்டாரு. குருநாதர் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு ஐயா மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. சிவசிவ நிறைவு. காந்தாமணி அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா அன்மியூட் பண்ணீங்க. சரிங்க சாமி, இப்போ வந்து நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்று சுசிலா அம்மா அவர்கள் நிறைவு பாடல் ஆறிரு தடந்தோள் அம்மா பாடலாம். சுசிலா அம்மா இருக்காங்க, பாடலாம் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, சக்திவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணங்கிறேங்க, அனைத்தடியாரும் வணங்கிறேன். திருவடி வணக்கம். அத்தனை அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம் ஐயா. இந்த ராமலிங்க அடிகளாருமே அந்த சுடர் பத்தி இப்படிதாங்க ஐயா சொல்லி இருக்கிறாரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனே யாம் இன்புற்றிருக்க இறைவனை தரிசிக்கிறேங்கிற அந்த இதை சொல்லித்தாங்க ஐயா ஜோதி சுடர் விளக்குங்கிற இதுக்கு சொல்லி இருக்கிறாருங்க. அதனால உங்க குருவின் இது அது மிகவும் நன்றாக இருந்தது, மனசுக்கு தெம்பாகவும் இருந்தது. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. ராவன் ஐயா வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா, சிறுதொண்டர் வந்து தன்னுடைய வினை, ஏன்னா நிறைய அவர் வந்து போர்ல வந்து நிறைய கொலை செஞ்சிருக்கிறாரு, அதனால தன் வினை கழிய தன்னுடைய மகனே அறிந்தார். அப்படி அப்ப அவரு பிள்ளைக்கறி கேட்கும் போது அவர் எந்த கஷ்டமுமே படலையே, அவர் வந்து தான் சந்தோஷமா நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருந்தானே பண்றாரு. அப்ப எப்படி அவருடைய வினை கழியும்? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. அதுக்கான பொருள் என்னன்னா, அவர் போர்லயும் அப்படிதான் இருந்தார். யாரு போர் பண்ணார் இல்லையா, போர் பண்றப்பையும் அத வந்து அவருடைய அரசன் இட்ட கட்டுறோம் நான் செய்யறேன் அப்படின்றப்போ எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம தான் வெட்டினார் எல்லாத்தையும். அதை யாராவது சொன்னா நம்புவாங்களா? அவர் அப்படிதான் இருந்தான்னு சொன்னா நம்புவாங்களா? அவர் போர்ல எப்படி இருந்தாலும் அப்படிதான் அவர் பிள்ளைகிட்ட இருப்பாருன்றதை காமிச்சாரு சாமி. அவர் அங்கேயும் அப்படிதான் இருந்தாரு, இங்கேயும் இப்படிதான் இருக்காரு. அதனால அவருக்கு எந்த வினை குறிப்பும் இல்லைன்றதுதான் சாமி சொல்ல வந்தார். அதனால அவர் போர்லயும் இங்க பிள்ளை அறியும் போது எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அங்க போர்ல தளபதியா நின்று அத்தனை பேரை வெட்டி சாய்க்கும் போதும் அதே உணர்வோடு தான் அவர் இருந்தார். அப்படிங்கிறத பறைசாற்றுவதுதான் நம்முடைய பெருமானுடைய வேலை. அதைத்தான் செஞ்சார் நம்முடைய சுவாமி.
சரி 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 சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. உத்தரவு வாங்கி அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அடியார் திருவடி உத்தரவு வாங்கிக்கிறேங்க.